எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அவரோடு கொஞ்ச நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவரே நாங்கள் வந்து சேரும்படியாக ஆண்டவரே கூடி உம்முடைய வார்த்தைகளை ஆராய்ந்து படிக்கத்தக்கதாக நீர் எங்களை கூட்டி கொண்டு வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளின் வேத ஆராய்ச்சி ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆண்டவரே கர்த்தர், நீங்கள் யூதாவின் வாழ்க்கையிலிருந்து யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அதிசயமான காரியங்கள், ஆண்டவரே ப்ராக்டிக்கலான ஆண்டவரே நிறைய ஆண்டவரே கருத்துக்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவரே அதிகமாக அவைகளை அபியாசப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு அந்த பலனை கொடுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு சொல்லித் தருகிற காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே அவைகளை அபியாசப்படுத்துவோம். அநேகருக்கு வேத வாக்கியங்களின் மகத்துவங்களை எடுத்துரைக்கவும் எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன். இன்னும் அநேக ஆண்டவரே ஆத்துமாக்கள் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை ஆராயும்படியாக ஆர்வம் கொள்ளத்தக்கதாக இந்த நிகழ்ச்சியை கர்த்த நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. அண்ணனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக்கோங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மறுபடியுமான ஒரு ஜூம் கொடுக்கைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யோசேப்பினுடைய 8வது பகுதியை இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். கடந்த 7 வாரங்களாக அல்லது 7 ஜூம் மீட்டிங்களாக யோசேப்பை பற்றின பலவிதமான பரிமாணங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். யோசேப்புடைய அவனுடைய காரியங்கள் சொல்லப்போனால் அது அவனுடைய சிறுவயது வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு எகிப்துடைய வைஸ்ராயா, அதாவது பிரதம அதிகாரியா இருக்கிற இந்த காலம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம யோசேப்பு பகுதி 7ல நம்ம பார்த்த சில காரியங்களை மறுபடியும் நம்ம நினைத்து பார்ப்பது இந்த 8வது பகுதிக்குள்ளாக போகிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மாத்திரமல்ல, புதுசா சேர்ந்தவங்களுக்கும் போன தடவை நம்ம போன வாரத்துல போன ஜூம் மீட்டிங்ல எதை பார்த்தோன்னு தெரியறதுக்கும் அவங்களுக்கு வசதியா இருக்கும். நம்ம அந்த போன வாரத்து பகுதியை பத்தின ஒரு ஷார்ட் ரீகேப்பை நம்ம பார்க்கலாம். நம்ம போன வாரத்துல பென்யமீனுடைய பையில யோசேப்பின் பான பாத்திரத்தை யோசேப்புடைய வீட்டு விசாரணைக்காரன் எடுத்து வச்சிருக்க, அதை கண்டுபிடிச்சு எடுக்க நிலை குலைந்து போன யோசேப்பின் சகோதரர்களுடைய தடுமாற்றத்தையும் பதற்றத்தையும் நம்ம பார்த்தோம். நீங்க படத்துல ஸ்கிரீன்ல பார்க்குற பிக்சர்ல கூட ரொம்ப அழகா அதுக்கு காட்டியிருக்காங்க. அவங்களுடைய அந்த அதுக்கு முன்னாடி அது இதுன்னு பேசி பதறி பேசின சகோதரர்கள் கூட இப்போ வாய் அடைச்சு போய் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு வார்த்தைகளற்று யோசேப்பின் அரண்மனையை நோக்கி போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேச ஒண்ணுமே இல்லை, அவங்க தடுமாறிட்டாங்க. இது எப்படி நடந்ததுன்னு அவங்களால நினைச்சு கூட நம்ம பார்க்க முடியல. ஒரு வகையில இந்த சம்பவம் அந்த சகோதரர்களின் மனமாற்றத்திற்கான இன்னொரு அடையாளமா நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா பானபாத்திரம் இருந்தது பென்யமீனுடைய அந்த பையில. அப்போ யாருக்குமே சந்தேகம் வரல, வேற யாராவது இதை வச்சிருப்பாங்களோ, இல்லை எப்படி இது வந்ததோ, என்ன மாதிரி வந்ததோன்னு சொல்லி எந்த சந்தேகமும் இல்லை. அவங்களுக்கு ஒருவர் மேல் ஒருவர் அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தது. அந்த ஆழமான ஒரு சொல்லப்போனா ஒரு நம்பிக்கையும் ஒரு உறுதியான காரியமும் அவங்க மனசுல இருந்தது. இது அந்த நம்பிக்கையோட தான் இவங்க இது எப்படி நடந்ததுன்னு புரியாத ஒரு குழப்பத்தோட, தடுமாற்றத்தோட, பயத்தோட, பதட்டத்தோட அவங்க யோசேப்பின் அரண்மனையை நோக்கி போறாங்க. ஆனா அவங்க இப்படி வருவாங்கன்னு அவங்க வருகையை எதிர்பார்த்து இருந்ததை போல யோசேப்பு காத்திருந்தான். ஏன்னா இந்த பானபாத்திரத்தை பென்யமீனோட பையில வைக்க சொல்லி வீட்டு விசாரணைக்காரன் கிட்ட சொன்னதே யோசேப்பு தான். அது நமக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று எதிர்பார்ப்போடு யோசேப்பு அங்கு காத்திருக்கிறான். அவங்க 11 பேரும் யோசேப்புக்கு முன்பாக வந்து அவன் முன்னாக தரையிலே விழுகிறார்கள், குனிந்து பணிகிறார்கள் நம்ம எடுத்துக்கலாம். யோசேப்பு முதல்ல அவர்களை திட்டுறான். திட்டி இறுதியில ஒரு காரியத்தை சொல்றான். இந்த பானபாத்திரம் யார் மேல இருக்குதோ
இங்க ஸ்கிரீன்ல கூட அந்த வசனத்தை நீங்க பாக்குறீங்க. யோசேப்பு அவர்கள் வருகை எதிர்பார்த்திருந்தான்னு. அப்போ அவன் சொல்றான், அவன் நமஸ்கரிக்கிறார்கள்னு முடியுது. அடுத்த வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, ம், யோசேப்பு அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றான் 44:17. இந்த பானபாத்திரம் யாரிடம் இருந்ததோ இந்த பானபாத்திரம் யாரிடம் இருந்ததோ அவர்கள் எனக்கு அடிமையாக இருப்பார்கள். நீங்க பார்க்கலாம் வசனத்துல, அடிமையா இருப்பான், நீங்களோ சமாதானத்தோடே உங்கள் தகப்பனிடத்திற்கு போங்கள் என்று சொல்றான். அப்போ அஹ், இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஒரு காரியத்தை நம்ம போன வாரம் ரொம்ப அதை ஹைலைட்டா பார்த்தோம். ஏன்னா போன அதிகாரத்துல பென்யமீனை தங்களோடு அனுப்ப ஆதியாகமம் 43:1 3 10 வரைக்கும் யாக்கோபுட மிக தெளிவாக மிக ரொம்ப அழகான அந்த உரைநடைகள்ல அந்த சொல்லாட்சி மிக அற்புதமா இருந்ததுன்னு சொல்லி மூலமொழியில சொல்லுவாங்க. யாக்கோபை சம்மதிக்க வைத்த அதே யூதா மறுபடியுமாக இப்போது யோசேப்போடு பேச முற்படுகிறான். என்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். அவன் யோசேப் பண்டையிலே சேர்ந்து அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, மூல மொழியில வா விகாஷ் அப்படின்னு ஒரு பதம் இருக்குது. அந்த வா விகாஷ்ன்ற பதம் எதற்கு ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஆதியாகமம் 18வது அதிகாரம் 23வது வசனத்துல இதோ நீங்க பாக்குறீங்க, அவன் அண்டையில அவன் அண்டையிலே சேர்ந்துன்னு. அந்த அவன் அண்டையிலே சேர்ந்துங்கிறது நம்ம தமிழ் பதிப்புல ஒற்ற வார்த்தையா இருக்கு. ஆனா மூல மொழியில அது வா விகாஸ் அப்படின்ற மூலமொழி இருக்கு. அந்த பதத்தை நம்ம எப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறோம்னா, ஏன் அதை நம்ம பார்க்கணும்னா, அவன் யூதாவோடு யோசேப்போடு பேசின உடல் மொழி அல்லது தன்மை எப்படியா இருக்குன்னு சொல்லி மோசே ஒப்பிடுறாருன்னு கேட்டா, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 23வது வசனத்துல ஆபிரகாம் இந்த தேவனிடத்துல இந்த சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்க போறப்போ இவன் மன்றாடுறான் இல்லையா, 30 பேர் இருந்தா விடலாம், 20 பேர் இருந்தா விடலான்னு சொல்லி, விட்டுருங்களே ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறப்போ, அவன் ஆண்டவரோடு பேசின போது இருந்த பணிவு, தாழ்மை, பயம், உடல் மொழி அதே வண்ணமாக இப்போது யூதா யோசேப்போடு பேசும்போது இருந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது நமக்கு நம்ம புரிதலை இன்னும் பெரிய அளவில் ஆக்கும். அவன் சும்மா போய் அவன் அண்டையில சேர்ந்துங்கிறது ஒரு சாதாரண நமக்கு நம்முடைய புரிதல் பார்த்தா அதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனா இந்த பின்னணியத்துல அந்த வாபிகாஷுடைய அர்த்தம் இப்படின்றப்போ, அவன் எவ்வளவு பணிவாக, எவ்வளவு பவித்திரமா, எவ்வளவு ஒரு தாழ்மையா, அதே நேரத்துல தெள்ள தெளிவா பேசுறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். நீங்க பாத்தீங்கன்னா இப்போவும் நம்ம அந்த பேசின வார்த்தைகளை நம்ம ஆதியாகமம் 44வது அதிகாரத்துல பிரதானமா அதுதான். அதாவது 18வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் முழுக்க முழுக்க யூதா பேசுகிறத பார்க்கிறோம். இந்த யூதா பேசுகிற இந்த உரைநடை அநேக வேத பண்டிதர்களின் மனதை மிகவும் கவர்ந்த ஒரு செயல்னு சொல்லணும். ஒரு பண்டிதர் இப்படி சொல்றாரு, வேதாகமத்தில் இருக்கிற உரைநடைகளில, அதாவது இப்படியான பேச்சுக்கள்ல ஆக சிறந்தது யூதாவுடைய இந்த வார்த்தைகள் தான் அப்படின்னு. ஸோ நீங்க பாக்குறீங்க, புகழ்பெற்ற இவங்க சில படத்தை கூட நம்ம சாமு எலிசபெத் எடுத்து போட்டிருக்காங்க, டேவிட் குசிக் அப்படின்ட்டு. அவர் மிக மிக அழகான ஒரு நம்ம ரொம்ப சிம்பிளா போட்டோம். அவருடைய ஆங்கில வார்த்தைகள் ரொம்ப அழகா இருக்கும். அதே வண்ணமாக இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நமக்கு ஒருவேளை அதிகம் தெரியாத எப்ராஹிம் ஸ்பைசர், ஒரு யூத ரபியான ஜூதா பார் இலை அப்படின்றலாம். இப்ப அவங்கெல்லாம் இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல புகழ்றாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜான் கெல்வின், நீங்க அவருக்கு தெரியும், அவர் நமக்கு பலர் நம்ம தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஜான் கெல்வின் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு மனம் திரும்புதலுடைய முழுமையான அடையாளம் தான் அந்த உரை அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவரும் இதை பத்தி ரொம்ப பிரமாதமா சிலாகிச்சு சொல்றதை பார்க்கிறோம். இந்த 17 அதாவது 18 இருந்து 34 வசனத்துல என்ன அப்படி ஒரு விசேஷம்னா, அவன்
தெள்ளத் தெளிவாக தான் எதை சொல்ல வந்தானோ அதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக, ஒருவேளை நம்ம மொழிபெயர்ப்புல அதன் மூலமொழியோட அழகும் நேர்த்தியும் வலிமையும் இந்த சொல்லாட்சியும் ஒருவேளை கொண்டு வர முடியாம இருக்கலாம். ஆனா இந்த மூலமொழியை படிச்சவங்க எவ்வளவு அழகான ஒரு ஆளுமையுள்ள வார்த்தை, ஆளுமையுள்ள ஒரு உரை அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமிச்சு போய் எல்லாம் இது பண்றாங்க. அது எந்த அளவுக்கு பிரமிச்சு போனதுன்னா, நம்ம வந்து நான் என்ன சொல்லலாம்னா, அந்த யோசேப்பே மனமுருகி அழுகிறான்னு நாம அடுத்த அதிகாரத்துல பார்க்கிறோம். அது இல்லாதபடி இன்னொரு காரியத்தை பார்த்தோம்னா, நம்ம ஆதியாகமம் 37ல இஸ்மவேலர்களிடம் யோசேப்பை விற்று போடுறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் யூதா. நம்ம அதை யோசனை பண்ணி பார்க்கிறப்பதான் இருக்கும். அது வந்து ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வச்சுக்கலாம். அப்படி இஸ்மவேலரிடம் யூதாவை சாரி இஸ்மவேலர்களிடம் யோசேப்பை விற்று போட ஆலோசனை சொன்ன யூதா மாத்திரம் இல்ல, அவங்க அப்பா வந்து கேட்கிறப்போ அவனோட பலவர்ணிய அங்கிய இந்த ரத்தத்துல துவச்சு இந்த மாதிரி இப்படிதான் கிடைச்சது, ஏதோ ஒரு மிருகம் அடிச்சு போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க அப்பாவை பயங்கரமான மன உளைச்சலுக்கும் வேதனைக்கும் உள்ளான யூதா இந்த 22 வருஷங்கள் போக அந்த காலம் அவனை பக்குவப்படுத்தினது போல, அல்லது அவனுடைய மோசமான சில அவனுடைய பின்னணியங்களை பார்த்தா பல தவறுகள் இருக்கு. அந்த தவறுகளிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டவனை போல அவன் ஒரு வித்தியாசமான யூதாவாக இந்த அது 17 வசனத்துல 18 34 வரைக்கும் வசனத்துல பேசுறது நம்ம வந்து பிரமிக்க வைக்குது. இது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம்னு கேட்டா, பலர் வந்து இந்த உரையை நம்ம என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நம்ம போன தடவை கூட இந்த யூதாவை பற்றி பேசினதப்போ நம்ம ஒரு காரியத்தை சொன்னோம். திடீர்னு யோசேப்புட கதையில ஒரு நாயகனை போல, ஒரு கதாநாயகனை போல திடீர்னு யூதா உருவாகிற ஒரு அருமையை நம்ம பார்க்கிறோம்னு. ஏன்னா அவனுடைய அந்த வார்த்தைகள் மாத்திரம் இல்ல, அப்படி இருந்த யூதாவா இப்படி மாறுனா அப்படிங்கிறத பார்க்கிறப்போ பிரமிச்சு போய் அவங்க என்ன சொல்றாங்க, பல வேத பண்டிதர்களுடைய ஒரு கருத்து என்னன்னா, யூதாவுடைய வம்சத்திலிருந்து தான் நம்ம ஆண்டவராகிய மெஸ்ஸியா வந்தார்ன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய அடையாளங்கள் யூதாவுடைய இது நீங்க ஸ்கிரீன்ல கூட பார்க்கிறீங்க. யூதாவுடைய பாத்திரத்துல மெஸ்ஸியாவின் சாயல் இருக்கிறத நம்ம பார்க்கிறதா அந்த அவங்க சொல்றாங்க. ஒண்ணு என்னன்னா, பென்யமீனுக்காக தன்னையே அர்ப்பணிக்கிற தியாகம். நீங்க 2வது என்னன்னு கேட்டா, மற்றவர்களுக்காக பரிந்து பேசி, போராடி ஜெபிக்கிற ஒரு குணம். 3வது என்னன்னா, அந்த சகோதரர் எல்லாரும் அவ்வளோ பெரிய ஒற்றுமையா இருந்தாங்க. 22 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தான்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா, சிமியோன், லேவி, ரூபன் இவர்கள் பண்ண தவறுகளெல்லாம் ஒருவேளை நம்ம வேதாகமத்தை தெரிந்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்க முடியும். ஆனா, அப்படிப்பட்டவர்களுடைய அந்த தீமையான, தவறான குணங்களை எல்லாம் மாற்றி, இப்ப சகோதரர்கள் எல்லாரும் பரஸ்பரம் ஒவ்வொருவரின் பேரிலும் நம்பிக்கை உள்ளவர்களாக யோசேப்புட்ட போறதுதான் ஆச்சரியம். யோசேப்பு அவர்களுடைய மாற்றத்தை கண்டு பிரமிச்சு போய் அதை மறுபடியுமாய் உறுதிப்படுத்துக்கிறதுக்காக தான் அந்த பானபாத்திரத்தை வச்சாங்கிறதும் நம்ம யூகிக்க முடியும். அப்போ ஆண்டவர் எப்படி நமக்காக தன்னையே அர்ப்பணித்தாரோ, ஆண்டவர் எப்படி இன்றைக்கும் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறாரோ, இன்றைக்கும் ஆண்டவர் தம்மை தேடி வருகிறவர்களின் மனப்பான்மையை மாற்றிக் கொண்டிருக்கிறாரோ, அந்த தன்மைகளை யூதாவின் மனமாற்றம் நமக்கு அழகா சொல்லிட்டே இருக்குன்னு பார்க்கிறோம். இப்பொழுது இன்னும் ஒரு காரியம். சரி, யூதா அப்படி இருந்த யூதா எப்படி இப்படி மாறுனா? ஒருவேளை இது யோசேப்பு எந்த அளவுக்கு மாறினான்னு கேட்டா, அவனுடைய அந்த 17 வசனங்கள்ல யோசேப்பு அதை கேட்டவுடன் கண்ணீர் விட்டு அழுகிறான். அதாவது தான் நினைத்தது நடந்ததை போல, தான் என்ன நினைச்சானோ அதை விட ரொம்ப அற்புதமா. ஏன்னா அதுல முக்கியமானவன்னு கேட்டா, அவங்க அப்பாவை பத்தி ரொம்ப சொல்றத நம்ம பார்க்கிறோம். அவங்க அப்பாட்ட சொல்லி ஒரு ரொம்ப அது அழுகுது. அதான் எங்க அப்பாவுக்கு பதிலா நீங்க நான் இதற்கும் சொல்லி அந்த 34வது வசனத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நான் அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் திரும்ப பார்க்கிறேன். 44, 33 அவன் எப்படி அந்த தன்னுடைய உரையை முடிக்கிறாங்கிறத பார்ப்போம்.
33ஆம் வசனம். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோடே போக விடும்படி மன்றாடுகிறேன். உமது அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன். யாரு அடிமையா விற்று போட்டானோ அவனிடத்துல போய் நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன்னு சொல்றான். அது மாத்திரம் இல்ல, இளையவனை விட்டு எப்படி நான் தகப்பனிடத்திற்கு போவேன்? போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி பார்ப்பேன்? எப்படி பார்ப்பேன்? இந்த வார்த்தைகளில் இருக்கிற அந்த அழுத்தத்தை பாருங்க. ஒண்ணு என்னன்னா, நான் அடிமையாயிடுறேன். உண்மையை சொல்ல போனா பென்யமீன் தான் அடிமையா இருக்கணும். ஏன்னா அவங்ககிட்ட தான் பாத்திரம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அவனை விட்டுருங்க, நீங்க மத்தவங்க எல்லாரும் போங்கன்னு சொல்லி யோசேப்பு சொல்றான். இல்ல இல்ல, நாங்க எல்லாரும் உங்க அடிமையா இருப்பீங்க, அவங்க எல்லாம் போகட்டும், நான் அடிமையா இருப்பேன். ஏன்னா எங்க அப்பா முகத்தை நான் பார்க்க முடியாது. எங்க அப்பா முகத்தை என்னால பார்க்க, நீங்க வசனத்துல கூட இங்க ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க. இளையவனை விட்டு 34வது வசனம், எப்படி என் தகப்பனிடத்திற்கு போவேன்? நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு படங்க ஒரு கதைகள்ல வர்ற மாரி ஒரு ஃபிளாஷ்பேக் பார்த்தா, இதே யூதா தான் தன் தகப்பனை துக்கப்படுத்தியவன். அந்த ரத்தம் தோய்ந்த பலவர்ண அங்கிய கொண்டு வந்து யோசேப்புட்ட யாக்கோபுட்ட குடுத்துட்டு, உங்க பையனுடையதா பாருங்கன்னு சொல்லி, அவனை ஓயாத துக்கத்தில அமிழ்த்தினவன், இன்றைக்கு தன் தகப்பனை பற்றி கவலைப்படுகிறவனாக, தன் தகப்பனை பற்றி மிகவும் கவனமுள்ளவனாக பேசுகிற இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். அப்போ இந்த காரியங்கள் எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, இந்த யூதா, இதனாலதான் நம்ம சொன்னோம், யூதா வந்து திடீர்னு ஒரு திடீர்னு வந்து ஒரு ஹீரோவா போயிடுறான் அப்படின்ட்டு பார்க்கிறோம். நம்ம யூதா வந்து ஒரு ஹீரோவா போனான். ரூபிவா, யூதா வந்து எப்படி ஒரு ஹீரோவாக மாறினா, யூதா வந்து எப்படி ஹீரோவாக மாறினா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை பார்க்க போறோம் நம்ம. ஏன்னா அதுக்கு இந்த இந்த ஒருவேளை இன்னைக்கு மறுபடியும் நம்ம 45வது அதிகாரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஏன்னா 45வது அதிகாரத்துல தான் இன்னைக்கு நம்ம இந்த வாரத்துல முக்கியமா நம்ம போறோம். அதுக்கு முன்னாடி 42, 43லேயே நமக்கு கொஞ்சம் குறைய யூதாவுடைய மனமாற்றம் நம்ம வந்து உணர முடியும். அதுல அவங்க அப்பாட்ட பேசுனத உணர முடியும். அப்ப எப்படி முழுமையாக அவன் மாறி மெஸ்ஸியாவின் சாயலைக்கான அடையாளத்தை எல்லாம் அவன் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, இது வந்து நமக்கு ஒரு புலப்படாத ஒரு ஆச்சரியம். நம்ப முடியாத ஒரு பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் கொடுக்குது நம்ம பார்த்தோம் இல்லையா? இதற்கு ஒருவேளை இந்த மாற்றங்கள் ஒரு நிரந்தரமா? இல்ல இந்த ஒரு மாற்றங்கள் தற்செயலா வந்ததா அப்படின்னு பார்க்கிறப்போ, நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறப்போ, நமக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஆதியாகமம் 49வது அதிகாரம் 8லிருந்து 12 வசனங்களை இப்ப நம்ம அந்த யூதாவுடைய மாற்றத்திற்கு காரணமா நம்ம பார்க்க போறோம். நீங்க வந்து கடைசி நாட்கள்ல யாக்கோபு வந்து யாக்கோப கூட்டிட்டு வந்துடுறாங்க. யோசேப்பு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த தன் குடும்பத்தாரோடு இருக்கும்போது யோ யோ யாக்கோபு தன்னுடைய 12 புத்திரர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். தீர்க்க தரிசனம், ஆசீர்வாதம் எது வேணா எடுத்துக்கலாம் நமக்கு. அப்படி இருக்கிறப்போ நம்ம யூதாவை பற்றி சொல்லுகிற வசனங்கள் வந்து 40 ஆதியாகமம் 49 8லிருந்து 12 வசனங்கள். நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த வசனங்கள் தான் எனக்கு இந்த யோசேப்பு தொடர்பா நான் வந்து பலவிதமான புத்தகங்களையும் ஆய்வுகளையும் படிக்கிறப்போ, யோசேப்பு எப்படி ஒருவேளை உங்கள பலருக்கு சந்தேகம் வரலாம். திடீர்னு ஒரு கதாநாயகனை போல பரிணமிக்கிற யூதா உண்மையாலுமே மாறினானா? உண்மையாலுமே அவனுடைய மாற்றம் வந்து ஒரு ஒரு தற்காலிகம் இல்ல, ஒரு நிரந்தரமான மாற்றம். 22 வருஷங்களா அவன் பண்பட்டுட்டாங்கிறதற்கு அடையாளமா ஏதாவது இருக்குமான்னு தேடுறப்பதான் தற்செயலா இந்த 49 அதிகாரத்தை நம்ம பார்க்கிறப்போ, அவனை யாக்கோபு ஆசீர்வதிக்கிற வசனங்கள். ஒருவேளை நீங்க வேதம் இருந்தா அதை கூட நீங்க பார்க்கலாம். 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை, அதாவது ஆதியாகமம்
49 8வதுல இருந்து 12வது வசனங்கள். இந்த வசனங்களை ஒருவேளை நம்ம படிக்கும்போது பார்த்தோம்னா, நிச்சயமாகவே யூதா மாறினது அவனுக்கு மாத்திரம் இல்ல, அவர்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிந்திருந்ததுன்ற உண்மையை நம்ம பார்க்க முடியும். விசேஷமா என்னன்னு கேட்டா, யாக்கோபுக்கு ஒரு காலத்துல யூதா தன்னை துக்கப்படுத்தினது உண்மைதான். ஆனா யாக்கோபுக்கு அவன் ஆதரவாக, யாக்கோபின் மனதிற்கு பிடித்தமானவனாக இருந்து கொண்டான் என்பதற்கான வேத ஆதாரம் யாக்கோபு யூதாவை ஆசீர்வதித்து சொன்ன தீர்க்க தரிசனத்துல இருக்கு. அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் கவனிங்க. யூதா மாறிவிட்டான் அல்லது யூதா மாறிவிட்ட யூதா, நன்றாக கனிந்து பண்பட்டு விட்ட யூதா என்பதற்கு ஆதாரமா அவனுடைய மாற்றம் மற்ற சகோதரர்கள் மத்தியிலும் பரவி யாக்கோபுக்கும் தெரிஞ்சதுங்கிறதுக்கான ஆதாரமா இந்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். நீங்க பார்க்கலாம், நான் அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 49 8லிருந்து 12 வசனங்கள். யூதாவை பற்றி ஒரு வகையில தீர்க்க தரிசனமாய் சொன்ன இந்த வசனங்கள், நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனமாய் சொன்ன இந்த வசனங்கள் அது உண்மையானதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம். நான் வாசிக்கிறேன். 8வது வசனத்துல சொல்றாரு, யூதாவே, உன் சகோதரர்களால் நீ புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். 9வது வசனம், யூதா, நீ பாலசிங்கம், நீ இரை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? 10வது வசனம், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். 11, அவன் தன் கழுதை குட்டிக்கு திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதை குட்டிக்கு நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியும் தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். அன்பானவர்களே, இந்த 4 வசனங்களை நீங்க பார்த்தா, ஒருவேளை நீங்க கேட்டிருக்கிறப்போ உங்களுக்கு நிச்சயமா ஒரு ஆச்சரியம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் அப்படியே நிறைவேறிச்சுங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா, இப்போ நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், இப்ப இந்த கதையில யோசேப்புடைய இதுல யோசேப்பு தான் தலைமை பொறுப்பு எடுத்து வருவான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தப்போ, யாக்கோபு சொல்றான், அல்ல அல்ல, இனி இந்த யூத 12 கோத்திரங்களுக்கும் தலைமை பொறுப்பு எடுக்கிறது ரூபனோ சிமியோனோ லேவியோ அல்ல, இனி யூதா தான் இது தலைமை பொறுப்பை எடுக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடையாளமா நீங்க பார்த்தீங்கன்னா, யூதாவே நம்ம அதாவது இந்த இஸ்ரேல் கோத்திரத்தை ஆளுகிற ராஜாக்கள் யூதா கோத்திரத்திலிருந்து புறப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இங்க இதுல இருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் அவங்க தேசமா மாறல. இன்னும் அவங்க ஒரு 70 பேரா தான் இருக்கிறாங்க, கானான்ல தான் இருக்காங்க. இனிமேல் தான் கோசேன் பட்டணத்துக்கு அங்க வசிக்க போறாங்க. அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு இஸ்ரேல் ராஜ்யமாக உருவாகும் போது அதை ஆளப் போகிறது பெரும்பாலும் யூதா கோத்திரத்தை சேர்ந்த ராஜாக்கள் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் இதுக்குள்ள இருக்கிறத பார்க்கிறோம். நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. அவர்கள் பெரிய பெருங்கூட்டமாய் மாறி இஸ்ரேல் தேசமாய் மாறும்போது வரப்போகிற வருஷங்களில அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆளப் போகிற எல்லா கோத்திரங்களையும் சேர்ந்து ஆளப் போகிறவர் யூதா கோத்திரத்து ராஜாக்கள்ன்றது இதை சொல்றாங்க. இந்த 8வது வசனத்துல ஒரு ஆச்சரியம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள் அப்படிங்கிறது நீங்க சங்கீதம் 18:40 பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா அந்த வசனத்துடைய உண்மை மாதிரி இருக்கும். நான் அந்த சங்கீதம் 18:40 கூட நான் உங்களுக்கு படிக்கிறேன். அதை பார்த்தாதான் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சங்கீதம் 18:40 நீங்க பாத்தீங்கன்னா, இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உன் சத்துருக்களுடைய உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். சங்கீதம் 18:40 சொல்லும்போது தாவீது சொல்றான் அந்த வசனத்தை,
நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். எவ்வளோ அழகா தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறுது பாருங்க. அது மாத்திரம் இல்ல, நீங்க அடுத்த இதை பார்த்தீங்கன்னா, உம், அஹ், சமா நீ யூதா, நீ பாலசிங்கம், நீ ஏறி போனாய், சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் படத்தான். இன்னைக்கு பார்த்தா யூதா சிங்கம் ராஜசிங்கம், யூதா ராஜசிங்கம் சொல்லி பண்றோம். ஆண்டவர் அந்த யூதா கோத்திரத்தில் வந்ததுனால அவருக்கே அந்த சிங்கத்தை சிங்கம்னு சொல்றதை பார்க்கணும். அவர் ஜூடா, லைன் ஆஃப் ஜூடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரும்பாலான சிங்கம் என்னன்னு கேட்டா ஒரு ராஜாவுக்கான அடையாளம் மாத்திரம் இல்ல, ஒரு பெரிய அதிகாரத்திற்கான ஒரு அடையாளம். அப்போ முழு அதிகாரமும் யூதா கோத்திரத்தை சார்ந்த ராஜாக்களுக்கு வருதுன்னு பார்க்கிறோம். இன்னொரு அழகான ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. நீங்க 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை அப்படின்னு ஒரு வசனத்தை பார்க்கிறோம். இங்க சமாதான கர்த்தர் அப்படிங்கிறதுக்கு மூலமொழியில் என்னன்னு கேட்டா ஷீலோ அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஆண்டவர் பத்தி சொல்றப்போ நமக்கு ஆண்டவர் மெஸ்ஸியான்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு தெரியும். ஷீலோ அப்படின்னாலுமே கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஆனா வேதத்துல 3 தடவை தான் ஷீலோ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம தமிழ் பைபிள்ல அந்த ஷீலோன்ற வார்த்தையை எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னு கேட்டா சமாதான கர்த்தர் அப்படின்னு. அப்போ என்ன இந்த தீர்க்க தரிசனத்துடைய விளக்கம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியாவாக பெத்லகேமில் பிறக்கும் வரைக்கும் யூதா கோத்திரத்து ராஜாக்களுடைய அரசாட்சி இருக்கும். அவர்கள் வரும் வரை செங்கோல், நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை. இதை படிச்சுட்டு எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பா இருந்தது. இவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த தீர்க்க தரிசனம் இந்த சொல்லப்பட்ட காரியத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய 1500 வருடங்கள் நிறைவேறுகிற அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பல ராஜாக்கள் நம்ம ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் இல்லையா? ஏதாவது தாவீதின் வம்சத்தில் வருகிற ராஜாக்கள் எப்போதும் அரியணையில் இருப்பார்கள் அவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் நிறைவேற்றுகிறார். இது நீங்க வேதத்துல பல பகுதிகளில் நீங்க அதை நீங்க நிச்சயமா பார்க்க முடியும். அப்ப என்னன்னா அந்த செங்கோல் ஆண்டவர் வரும் அளவும் யூதா கோத்திரத்தில் வரும் அளவுக்கு ஆண்டவர் அந்த யூதாவை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி யாக்கோபு இங்க தீர்க்க தரிசனமா சொல்றத காரியத்தை பார்க்கிறோம். இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த 2 வசனத்துல எல்லாம் பார்த்தா அந்த யூதா ராஜாக்களுடைய செழிப்பு, திராட்சரசம், கழுதை, நீங்க பாத்தீங்கன்னா அவன் கண்கள் திராட்சரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாடினால், இந்த வார்த்தைகள் எல்லாம் கவிதையின் வார்த்தைகளை போல அவர்களுடைய தன்மையை, அவர்களுடைய காரியத்தை நமக்கு வலியுறுத்துற ஒரு காரியமா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க இதுல இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். யூதா கோத்திரத்துல வந்த தாவீது எல்லா கோத்திரங்களையும் சேர்த்து எருசலேமை தலைமையிடமாக கொண்டு 40 வருஷம் அரசாளுகிறது நமக்கு அந்த 1 ராஜாக்கள் நாளாகமத்துல எல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அதாவது இந்த வசனம் நிறைவேறணுமா? இன்னொரு காரியத்தை கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா இஸ்ரேல் ஜனங்கள் யோசுவா எப்பிராயிம் கோத்திரத்தான். இதை அவங்க போய் போராடும் போது முதல் வெற்றி யாருக்கு கிடைக்குது நீங்க பாத்தீங்கன்னா யோசுவா 14 13 14 வசனங்கள்ல பார்த்தா யூதா கோத்திரத்தில் வந்த காலேபுக்கு தான் முதல் வெற்றி கிடைக்குது. ஆக வர்ற வருஷங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா யூதா ராஜாக்களே அதற்கு பிறகு சவுலுக்கு பிறகு தாவீது அரசாட்சிக்கு வந்த பிறகு சவுல் பென்யமின் கோத்திரத்தான். அவன் கொஞ்ச நாள் இருந்து அவன் போனதுக்கு அப்புறம் தாவீது யூதா கோத்திரத்தை சேர்ந்த தாவீது அரசு பதவிக்கு வந்த பிறகு அந்த ராஜாக்கள் எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க.
இது எப்படி வரைக்கும் தொடருதுன்னு கேட்டா, ஒருவேளை மத்தேயு 2:2ல ஒரு காரியம் இருக்கு இல்லையா? அந்த இவங்க வானசாஸ்திரிகள் வர்றப்போ, யூதாவுக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்டு வராங்க இல்லையா? அது வரைக்கும் கொஞ்சம் குறைய 1500 வருஷங்கள் அந்த செங்கோல் யூதாவை விட்டு விலகுவதில்லை என்கிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு ஆச்சரியம்! எவ்வளவு பெரிய பிரமிப்பு பாருங்க! நீங்க இந்த ஸ்கிரீன்ல கூட பார்க்கிறீங்க. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. பார்த்தீங்கன்னா 2:2ல பார்த்தீங்கன்னா, இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து ராஜாவுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிறவர். இங்க யூதருக்கு ராஜாங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. அ அப்போ நமக்கு இந்த வசனம் நிறைவேறுகிறத பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு யாக்கோபு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் யூதாவுடைய நிஜமான மனமாற்றத்தை நமக்கு காட்டுது. அது மாத்திரம் இல்ல, நமக்கு ஒருவேளை ஒரு பெரிய பாடத்த யூதாவின் தலைமைத்துவத்துக்கு வந்த காரியம் சொல்லுது. ஒருவேளை நம்முடைய பழைய பாவங்கள், பழைய பலவீனங்களோடு நாம இருந்தா கூட, நாம் மனம் மாறும்போது நாம் ஆண்டவருக்கு நேராக நம் வாழ்க்கையை திருப்பும்போது, நம் வாழ்க்கையை ஒரு தலைமைத்துவத்துக்கு கொண்டு போக ஆண்டவர் கிருபையுள்ளவரா இருக்கிறார். என்னுடைய பழைய தோல்விகளை அவர் பொருட்படுத்துறதே கிடையாது. என்னுடைய அவரை சார்ந்திருக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 12 கோத்திரம் வர்றப்ப கூட, அந்த யூதாவின் பாளைய கொடி தான் இருக்கு. நீங்க அந்த அ ஒரு 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 விளக்கத்துக்காக பார்க்கலாம். அந்த 12 கோத்திரத்தாரும் வந்து என்னாகமத்தில பார்க்கிறப்போ, அவர்கள் அ கேம்ப் போடுறாங்க. பாளையம் இறங்குறப்போ, இந்த யூதாவின் தான் முதல்ல இருக்கிறத பார்க்கிறோம். நீங்க அந்த ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடு கேம்ப் ஆஃப் ஜூதா அப்படின்னு இருக்கும். இந்த சைடு கேம்ப் ஆஃப் எப்ராஹிம் இருக்கும். மேல கேம்ப் ஆஃப் டான், கீழே வந்து கேம்ப் ஆஃப் ரூபன். அதுல பார்த்தீங்கன்னா, யூதான்ற இந்த சிலுவையுடைய வலது புறத்துல ஜூடான்னு போட்டிருக்கும். அப்போ யூதாவுடைய பாளைய கொடி. இது நீங்க உள்ளுக்குள்ள தேடி தேடி போனீங்கன்னா, யூதாவுடைய பாடம், யூதாவுடைய மனமாற்றத்துல உங்களையும், என்னையும், நம்மையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதம் இருக்கு. அப்போ இந்த யோசேப்பு கதையில எப்படியாக இப்படி ஒரு காரியம், எப்படி யூதாவுடைய மனமாற்றம் எவ்வளவு பிரதானமா, ரொம்ப அழகமா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உண்மையாலுமே ஒரு அற்புதமான புதிர் தான். ஏன்னா, யோ யோசேப்புடைய மகன்ல வந்து மூத்தவன் இல்ல, மனாசே இல்ல. எப்பிராயீம் தான் அ அதிகாரத்துக்கு வருவான்னு சொல்லி அதே அ யாக்கோபு அந்த யோசேப்பின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்ப சொல்றாரு. அதே மாரி இந்த எப்பிராயீம் கோத்திரத்தைச் சேர்ந்த யோசுவாவும் யூதா கோத்திரத்தைச் சேர்ந்த காலேபும் தான் அந்த தேசத்தை உளவு பார்த்துவிட்டு வந்த 2 பேர்களில ஆண்டவரை பற்றிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம். அன்பானவர்களே, இது நீங்க போனீங்கன்னா, அது அப்படியே யாத்ராமத்துக்குள்ள திரும்ப 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 போகிறத பார்க்கிறோம். சரி, அதுக்குள்ள யோசேப்பை ரொம்ப நேரம் விட்டுட்டு வந்துட்டோம். யோசேப்புக்குள்ள பார்ப்போம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, யோசேப்பின் அழுகைக்கு வருவோம். நீங்க முதல் அழுகை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 42:24ல ரகசியமா அழுகிறத பார்க்கிறோம். 42:24 நீங்க பார்த்தா, அவன் அவர்களிடத்தில் போய், அப்புறம் போய் திரும்ப அழுது, சிமியோன் கண்களுக்கு முன் அது தெரியும். 2வது அழுகை பார்த்தீங்கன்னா, 40 45 2வது அழுகை பாருங்க. 43:30ல அவன் தன் சகோதரனை பார்த்தபடியால் உள்ளுக்குள்ள போய் அவனை பார்த்த உடனே அவனுக்கு அழுகை பொங்குது. அவன் உள்ளுக்குள்ள போய் ரூம்ல போய் அழுதுட்டு, தன் முகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. தன் முகத்தை கழுவிக் கொண்டு வந்தான்னு சொல்லுது. அந்த வார்த்தைகள்ல அவன் எந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுதான்ட்டு இருக்கு. ஆனா, அது ஒரு பெரிய சத்தமா இல்ல. பெரிய அமைதியா தான் யாருக்கும் தெரியாதபடி பொங்கி பொங்கி அழுதுருக்கான். கழுவி முகத்த தொடச்சுட்டு வரான். 3வது அழுகை இப்போதைய அழுகை. 45:2ல இருக்கிற அழுகை. நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 45:2 அழுகைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம், யூதாவின் அந்த அழுத்தமான, ஆணித்தரமான, மிக, மிக, மிக அற்புதமான மறுபடியும் அந்த ஒருவேளை எனக்கு நான் இந்த பகுதிய நம்ம உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அந்த திரும்ப திரும்ப அந்த நான் 44 18லேருந்து 34 படிச்சேன். அந்த ஒவ்வொரு வார்த்தையும்
முதல்ல எப்படி படிச்சோமோ அப்படி இல்லாதபடிக்கு புது அர்த்தத்தை கொடுக்கறத வந்து என்னால கண்டிப்பா உணர முடிஞ்சது. நிச்சயமா உங்களாலே உணர முடியும். ஒரு மன்றாட்டு, ஒரு தியாகம், ஒரு அர்ப்பணம், ஒரு மாற்றம் எப்படியா அத பத்தி நம்மளும் சேர்ந்து புகழ ஆரம்பிக்கலாம். அப்போ அது யோசேப்பை மாற்றின உடனே யோசேப்பு தனியே போய் அழுதான். எந்த அளவுக்கு அழுதான்னா, அவனால உணர்ச்சி வசப்பட்டத தாங்க முடியாம அழுக ஆரம்பிக்கிறான். ஆனா அழுகுறதுக்கு முன்னாடி வெடிச்சு கேவலாவும், விம்மலாவும், கத்தலாவும் அழுகுறப்போ, அவன் ஒரு காரியத்த பண்றான். அந்த ரூம்ல அந்த அறையில் இருக்கிற எல்லாத்தையும் வெளிய அனுப்பிச்சிடுறான். நீங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆச்சரியமான விஷயம். யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. கூட இருந்த அவனுடைய பிரதானிகள், அவனுடைய வீட்டு விசாரணைக்காரன், அவங்க இவங்க யாருமே கிடையாது. எல்லாரும் இல்லாம அவன் சத்தமிட்டு அழுதான். ஒருவேளை அது எனக்கு கற்பனை பண்ணி பார்க்கிறப்போ ரொம்ப பிரமிப்பாவும் பயங்கரமா இருந்துச்சு. எப்படி ஒவ்வொன்னு அழுதுருப்பானா? இல்ல உடைஞ்சு உடைஞ்சு அப்படியே கை கால தன் உடல் மொழியோட அவன் அழுதிருப்பானான்னு இல்ல. ஆனா என்னன்னா, அ அதை பார்வோன் வீட்டாரும் கேட்டார்கள். அப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்கிற மாதிரியான, எதை பற்றியும் கவலைப்படாத, தன்னை முழுவதுமாக உடைத்து வெளியே வந்த ஒரு எரிமலை வெடிப்பை போல அவன் வெடித்து அழுத அழுகைன்னு இருக்கும். அதை விட ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவன் அ ப மத்தவங்க எல்லாரும் வாயே அவங்களால அத நம்ப கூட முடியல. இதுல இன்னொரு அழகான ஒரு விஷயம் இருக்கு. இந்த 45 3லிருந்து 13 வரைக்கும் யோசேப்பு பேசுறாரு பாருங்க. இந்த யோசேப்பு பேசுறப்போ, அ என்ன ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியம்ன்னு கேட்டா, அவனுடைய உரையும் ரொம்ப அழகான ஒரு உரை. நீங்க ஒருவேளை நம்ப யூதாவுடைய உரைக்கு மாரி அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியுமான்னு தெரியாது. ஆனா, அதற்கு சமமாக இருக்கக்கூடிய உரைன்னு சொல்றாங்க. அந்த உரை கூட முதல்ல என்னன்னா, அவங்க அனுப்பிச்ச உடனே, அவங்க வந்து அவர்கள் பிரமித்திருந்தார்கள். அவர்கள் வாயை திறவாதிருந்தார்கள் அப்படின்ட்டெல்லாம் பல காரியங்கள பார்க்கிறோம். அ பார்த்தா 45:3 சொல்லுது, யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, "நான் யோசேப்பு, என் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா?" என்றான். அந்த சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றதினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லாதிருந்தார்கள் இருக்கும். இப்ப நீங்க இதுல ஒரு காரியத்த பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்க பிரமிச்சு போயிருந்தான்னு கேட்டா, அவனுடைய அழுகையின் துவக்கம் மாத்திரம் இல்ல, எல்லாத்தையும் வெளிய போக சொன்னது மாத்திரம் இல்ல, முதல் தடவையாக அவன் தன் வீட்டாரோடு எபிரேய மொழியிலே பேசுகிறான். இத நீங்க நம்மலாம் கவனத்துல வைக்கிறது நல்லது. ஏன்னா 43வது அதிகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இது இருக்கும். அவன் துவாசி மொழியில் கொண்டு அவனோடு பேசினதால் உதாரணத்துக்கு 22வது வசனத்த பார்த்தீங்க 23வது வசனத்த பார்த்தீங்கன்னா, யோசேப்பு துபாசியைக் கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால், தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். இவங்க எபிரேய மொழியில பேசுறாங்க. அவன் வந்து மொழிபெயர்ப்பாளர் வைத்துக்கொண்டு எகிப்திய மொழியில பேசுறான். இப்போ இத்தனை அவங்க இதுவரைக்கும் அவர்கள் கூட பேசும்போதெல்லாம் அந்த துபாசியை கொண்டு எகிப்திய மொழியிலேயே பேசிக் கொண்டிருந்த யோசேப்பு முதல் தடவையாக தன் தாய்மொழியான எபிரேய மொழியில பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிக்கிறது இல்ல, அழுக ஆரம்பிக்கிறான். அப்பதான் பார்த்தா அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். 2 காரியம் என்னன்னா, தங்கள் மொழியில பேசுறது மாத்திரம் இல்ல, தாங்கள் விற்று போட்ட, தாங்கள் ஒழித்து கட்டுவதாய் நினைத்துக் கொண்டிருந்த அதே யோசேப்பு தான் இத்தனை நேரம், இத்தனை நாட்கள் நாம் பயந்து நடுங்கின எகிப்திய அதிகாரின்ற ஒரு பிரமிப்பும் அவர்களுடைய வாயடைச்சு போயிருக்கும். அவங்களுக்கு தலை மேல என்னமோ நம்ம கதையில எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வானமே இடிஞ்சு விழுந்த மாரின்னு. ஒருவேளை அதை போல அவங்க நின்னு இருக்கலாம். அதை விட என்ன பயம்னா, நம்ம யார துரத்தி விட்டோமோ, விற்று போட்டோமோ, அவன் தான் இன்னைக்கு நம்மை தீர்மானிக்கிற அதிகாரியாய், நம்முடைய காரியங்களை சரி முடிவு செய்கிற அதிகாரியா இருக்கிறான்னு பார்க்கிறப்போ, அவங்க முகம் வந்து வெளுத்து போயிருக்கணும். இல்ல முகம் வந்து சொல்லப்போனா நம்ப புரிதலுக்காக வச்சா அப்படியே வெளிரி போயி பரிதாபமா இருக்கிறத பாய்ந்திருக்கணும். ஏன்னா, பேசும்போது அதை கவனித்த அ ப யோசேப்பு 2டே வார்த்தையில பஞ்ச ஊதுற மாரி அவர்கள் பயத்தை போக்க முயற்சி பண்றான். அது என்னன்னு கேட்டா, நீங்கள் என்னை இவ்விடத்திற்கு வரும்படி 5வது வசனம், விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ
ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த வசனத்த கூட இப்ப ஹைலைட் பண்ணி ஸ்கிரீன்ல காமிச்சிருக்காங்க. 2 வார்த்தை. நீங்க உங்க மேல நான் பழி சொல்ல மாட்டேன். உங்க மேல எனக்கு கோபம் இல்ல. உங்க மேல எனக்கு வருத்தம் இல்ல. நீங்க கடவுள் என்னை அப்படி போக உங்கள் மூலமாக என்னை அனுப்பினார். நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். விசனமாய் இருக்க வேண்டாம். 3 வார்த்தையில அவங்க வெளிரி போன முகத்துல மறுபடி ரத்தம் பாய வச்சிருக்கான்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். பைபிள் அப்படியெல்லாம் இருக்கான்னு சொல்லாதீங்க. மனசுக்குள்ள நம்ம அந்த காட்சியை கற்பனை பண்ணி பார்க்கிறப்போ இத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த வெளுத்து போய் தடுமாறி போய் ஒருவேளை கை கால்லாம் நடுங்கிட்டு இருந்தவங்க இந்த 3 வார்த்தையில தங்களுடைய பழைய நிலைமைக்கு அவங்க திரும்புறாங்க. அது மாத்திரம் இல்லாம 2, 3 காரியங்கள் அவன் சொல்றான். ஒண்ணு என்னன்னு கேட்டா, இந்த பஞ்சம் நீங்க நினைக்கிறபடி 2 வருஷம் கிடையாது. 5 வருஷம் இன்னும் இருக்க போகுது. அப்போ அந்த 5 வருஷமும் உங்கள நான் தான் போஷிக்க போறேன். நீங்க பார்த்தீங்கன்னா 6வது வசனம் பார்க்கலாம். 7வது வசனத்துல பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்கிறதற்கு, உயிரோடை காப்பதற்கும் கர்த்தர் என்ன தேவன் எலோயும் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கு இப்ப எனக்கு என்னுடைய நிலைமை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க அதை பார்த்திருக்கிறீங்க. அஹ் அஹ் நீங்க இப்ப நீங்க அதை பார்க்குறீங்க. நீங்க உங்க குடும்பம் இன்னொரு காரியத்தை அவன் சொல்றதை பாருங்க. அதிபதியாக வைத்தார். நீ 10வது வசனம், உங்கள் பிள்ளைகளும் மாடு மாடுகளும் நான் பார்க்கிறப்போ அவன் சொல்ற ஒரு வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, அது ஒருவேளை நம்ம அவசரத்துல கவனிக்காம போயிருந்திருக்க கூடும். உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். இந்த கோசேன் நாடுன்ற வார்த்தைய நீங்க இப்போதான் நம்ம இந்த யோசேப்பு முதல் தடவையா சொல்றத பார்க்கிறோம். ஆனா முதல் தடவையா இல்ல. அவன் முன்பாகவே ஒருவேளை தேவனுடைய தீர்மானத்தின்படி திட்டம் பண்ணி இருந்திருக்க வேண்டும். கோசேன் பகுதி. இந்த கோசேன் பகுதி எகிப்திய தேசத்துடைய வடகிழக்குடைய பகுதி. இன்னும் சொல்லப்போனா நைல் நதியுடைய டெல்டாவில் இருக்கக்கூடிய கிழக்கு பகுதி. ஒருவேளை நீங்க அந்த படங்களை இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டு காமிப்பாங்க. இந்த கோசேன் தேசம் ஏன் அவன் கோசேன் தேசத்துக்கு சொல்றான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த கோசேன் தேசம் ஏகப்பட்ட புல்வெளிகள் உள்ள ஒரு தேசம். அது எலிசபெத் இப்போ அந்த கோசேனுடைய மேப் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த எகிப்து இதுவும் கானானும் அந்த படங்கள் ஒன்று தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அது போடுவாங்க. அதுக்கு முன்னாடி கோசேன் தேசத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கோசேன் பகுதி, அதாவது ஒரு ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவில் பலவிதமான மாநிலங்கள் இருப்பதை போல எகிப்து ஒரு பிரம்மாண்டமான தேசம். அந்த தேசத்துல இந்த கோசேன் மாநிலம், ஒரு புரிதலுக்காக மாநிலம்னு வச்சுட்டா, எகிப்துடைய வடகிழக்கு பகுதியில நைல் நதி ஓரமாய் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, ஏற்கனவே நைல் நதியுடைய டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலம் நான் சொன்னேன். அப்போ அந்த இடத்துல தண்ணீர் பிரச்சனை இருக்காது. அந்த இடத்துல வாழ்வது ஒரு வகையில பெரிய சிக்கலா இருக்காது. இந்த பஞ்ச நாட்களிலுமே கூட அந்த பஞ்சத்தின் கொடூரம் அந்த பகுதியில் மற்ற பகுதியை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக குறைவாக இருக்கும். அந்த கோசியன் பகுதியில. அது மாத்திரம் இல்ல, அந்த கோசியன் பகுதி எகிப்திய மற்ற நகரங்களிலிருந்து தள்ளி இருக்கிற ஒரு காரியம். இந்த தள்ளி இருக்கிற ஒரு காரியமா இருக்கிறதுனால பல விதத்துல அது ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஏன்னா ஒண்ணு என்னன்னா, பார்வோன் அவர்களை வரவேற்று சொல்றதெல்லாம் அந்த பகுதியில பார்க்கிறோம். அப்பவே யோசேப்பு முன்பாகவே அந்த பகுதியை மனசுக்குள்ள குறிச்சு வச்சிருக்கணும். அதனாலதான் பார்வோன் கிட்ட பார்க்கறதுக்கு முன்னாடியே கோசேன் தேசத்துல தான் நீங்க போறீங்கன்னு சொன்னான். அதற்கு பிரதான காரணங்கள் என்னன்னு கேட்டா, இவர்களிடத்தில் இருக்கிற ஏராளமான ஆட்டு மந்தைகளையும் போஷிக்கிறதற்கு மற்ற இடங்களை விட இந்த கோசேன் மாநிலம் தான் மிக மிக வசதியான இடம். அந்த படங்கள் ஒருவேளை நீங்க அந்த கோசேன் அந்த நாட்டுடைய படங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட புல்வெளிகள் இருக்கிறத பார்க்கிறோம். அதாவது ஆடு, மாடு, மந்தைகள் வைத்திருப்பவர்களுக்கு மிக பொருத்தமான, மிக நேர்த்தியான ஒரு இடம் அது, அந்த இடம். மட்டுமல்ல, நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிக்கு இந்த எகிப்திய மக்கள் கலந்து கொள்ளுகிறது அதிகமா இருக்காது.
முன்னாடி நம்ம ஒரு பகுதியில பார்த்தோம். இந்த நீங்க பார்வோன் கிட்ட சொல்றப்போ, நீங்க ஆடு மாடு மேய்ப்பவர்கள் என்று சொன்னா, எகிப்தியர்களுக்கு மந்தையை மேய்ப்பவர்கள் அருவருப்பானவர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். அருவருப்பானவர்கள்ன்னு சொல்றத விட, அவங்க கூட இவங்க எந்த வகையிலும் சம்பந்தம் வச்சுக்க மாட்டாங்க. தொடர்பு வச்சுக்க மாட்டாங்க. அவங்க தள்ளியே இருப்பாங்க, ஒதுங்கியே இருப்பாங்க. இவங்க கிட்ட கலக்க மாட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம். அப்ப என்ன? எகிப்துடைய கலாச்சாரங்களும், எகிப்துடைய மற்ற பழக்கவழக்கங்களும் இந்த கோசேன் பகுதிக்கு வருவது மிக மிக குறைவு. வருவதற்கான வாய்ப்பு குறைவு. நம்ம ஏற்கனவே ஏன் ஆண்டவர் கானான் தேசத்தை விட்டு எகிப்தில் இருக்கிற எகிப்துக்கு இஸ்ரேல் மக்களை அனுப்ப வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை ஒருவேளை நம்ம சிந்திச்சது நம்ம நேயர்களுக்கெல்லாம் கண்டிப்பா நம்ம இதை கவனிக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கானான் தேசத்தில் அவர்கள் இருந்தால் சுற்றி இருக்கிற எமோரியர்களின் தெய்வங்களும் அவர்களுடைய பழக்கவழக்கங்களும் அவர்களுடைய தனித்துவமான கலாச்சாரத்திலே ஊடுருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, யாக்கோபு மூலமா அந்த 70 பேரை அங்கிருந்து பிரித்து எடுத்து எகிப்துக்கு அனுப்பிச்சு, எகிப்திலிருந்து தனியா இருக்கிற அந்த கோசேன் தேசத்துக்கு அனுப்பி, அங்கே இஸ்ரேல் தேசம் உருவாக காரணமா இருக்கிறார். அப்போ இஸ்ரேல் தேசம் உருவாகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோசேன் தேசம் தான். இப்ப உங்களுக்கு அநேகமா அது ஏதோ டெக்னிக்கலா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படத்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு ஆச்சரியமும், ஒரு பிரமிப்பு இருக்கும். எலிசபெத் முடிஞ்சா அந்த படத்த கொஞ்சம் போடுங்கம்மா. எலிசபெத் சாம் நோட் இட் டவுன். அந்த படத்த நீங்க போடுங்க. பார்த்தீங்கன்னா, அது அங்க தனியா இருக்கும். அத விட என்னன்னா, அந்த கானானுக்கு சற்று தள்ளி இருக்கிற இடம். நீங்க அந்த மேப்ல பார்த்தீங்கன்னா, எகிப்துடைய எல்லை அங்கிருந்து கானான் தேசம். இந்த கானான் தேசத்திற்கும், இந்த கோசேன் தேசத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி கொஞ்சம் குறைய ஒரு 400 கிலோமீட்டர் சொல்லலாம். 400லிருந்து 430 கிலோமீட்டர். இன்னும் சொல்லப்போனா ஒரு வகையில ஒரு 15 நாள் அல்லது 18 நாள் பயணம். அப்போ கோசேன் தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு போவதற்கு ஒரு 18 நாள் பயணத்துல அவங்க தாராளமா போயிட முடியும். அப்போ போயிட முடியுங்கிறப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பல கேள்விகளை கொடுக்கிறதுங்கிறது நம்ம ஒருவேளை இப்போ நமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சம்பந்தம் இல்லாம இருந்தா கூட அந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டா யாக்கோபு கோசேன் பட்டணத்துல வந்துதான் யோசேப்பை சந்திக்கிறார். அப்போ அந்த 15 18 நாள் பயணத்துல வராரு. அப்போ நம்ம யாத்திராகமத்துல விடுதலை ஆகி போய் கானான் தேசத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவர்கள் போவதற்கும் ஒருவேளை பெருந்திரளான மக்களா இருந்தா 40 நாட்கள்ல தாராளமா போயிட முடியும். ஏன்னா இவங்க அந்த ஒரு சிறு குடும்பமா வர்றப்போ 20 நாள் 22 நாள்ல வந்துட்டாங்க. இவர்கள் போகிறப்ப ஆனா ஏன் 40 வருஷமாச்சு? அது ரொம்ப சுவாரஸ்யமான, ஒருவேளை நம்ம அதை பற்றி யோசிக்காத ஒரு காரியம். ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம யாத்திராமத்தை பத்தின ஒரு ஜூம் மீட்டிங்கும் நம்ம வைக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சிருக்கோம். அவருக்கு சித்தமானால் அதுல பண்றப்போ நம்ம இந்த யாத்திரை ஆகமத்தின் அற்புதமான ஆச்சரியங்களை பிரமிக்க வைக்கிற காரியங்களை நம்ம நிச்சயமா பார்க்க போறோம். முக்கியமா அதுல இந்த அதாவது இஸ்ரேல் ஜனங்களின் யாத்திரை ஆகமத்து வழியை பத்தி, மோசையை பத்தி இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம ஆண்டவருக்கு சித்தமான பார்ப்போம். இப்போ என்னன்னா அந்த தேசம், அதாவது கோசேன் தேசமும் நமக்கு கானான் தேசமும் சொல்லப்போனா நடுவுல இருக்கக்கூடிய சில குட்டி குட்டி தேசங்களை தவிர்த்து நீங்க பாருங்க. கரெக்டா இங்க பார்த்துட்டாங்க. நீங்க அந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பச்சையா இருக்கிறது தான் கோசேன் தேசம். நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் யூதா அப்படிங்கிறப்போ ஒரு பச்சை பாதை தெரியுது இல்லையா? அதுதான் அவர்கள் வந்த வழி. நீங்க மேல போட்டிருக்காங்க 400 கிலோமீட்டர் 15 நாள் பயணம்னு. இப்ப இவங்க அந்த ஒவ்வொரு டைம் தானியம் வாங்க வர்றப்பவும் நீங்க இந்த படத்துல பார்க்கிற இந்த வழியா தான் அவர்கள் போய் கோசேன் பட்டணத்துக்குள்ள இன்னும் கூட கொஞ்சம் உள்ள போயிருக்கலாம். ஏன்னா கோசேன் இவர்களுக்காக அலாட் பண்ணப்பட்ட இடம். அதை தாண்டி உள்ள போய் தான் அவங்க யோசேப்பை பார்த்திருக்க முடியும். அப்ப பார்த்தா அந்த வழி நீங்க பார்க்கலாம். இந்த 400லிருந்து 430 கிலோமீட்டர் பலவிதமான இது உண்டு. அத 15 நாள்ல பயணப்பட்டு வந்தாங்க. இதே கோசேன் பட்டணத்திலிருந்து அவங்க மறுபடி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு இடத்துக்கு போறப்போ அந்த
15 நாள்ங்கிறது வந்து ஒருவேளை 40 நாள் நம்ம வேதத்திலே இருக்குது. 40 நாள் பயணத்தை 40 வருஷ பயணமாக செய்தார்கள் அப்படின்னு. அது ஏங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அது ஆண்டவருக்கு சித்தமானா யாத்திராமம் வர்றப்ப பார்க்க போறோம். இப்போ என்னன்னா, இந்த கோஷன் பகுதியுடைய காரியங்கள், மற்ற காரியங்கள வந்து ஒரு தெளிவான பார்வை வச்சுக்கிட்டோம்னா, நம்ம அந்த பகுதி சொல்றப்போ நமக்கு இதா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, கோசேன் பகுதியோட சிறப்பு ஸ்கிரீன்ல போட்டிருக்காங்க. மந்தை மேய்க்க வளமான பகுதி, கானானுக்கு செல்ல எளிமையான பாதை அமைந்த பகுதி. நீங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறது, கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எகிப்திய கலாச்சார வழக்கங்கள் ஊடுருவ வாய்ப்பில்லாத பகுதி. எல்லாத்த விட பார்த்தீங்கன்னா, 70 பேரா கோசேன் தேசத்துக்கு வந்தவங்க, பல லட்சம் பேராக பெருகின ஒரு பகுதி தான் இந்த கோஷேன் பகுதி. இன்னொரு கோணத்துல பார்த்தோம்னா, இஸ்ரேல் தேசம் உருவான பகுதி. பின்னாடி இஸ்ரேல் தேசத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம். இஸ்ரேலியர்கள் பத்தி பார்க்கிறோம். இஸ்ரேலை பத்தி பார்க்கிறோம். ஆனா முதல் இஸ்ரேல் தேசம் உருவான இடம் கோசேன் பகுதி. 70 பேர் 6 லட்சம் பேராக பெருகின பகுதி இந்த கோசேன் பகுதி. சோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ இந்த கோசேன் பகுதியில இவங்களை வைக்கணும்னு சொல்லி யோசேப்பு இந்த சகோதரரிடம் சொன்னது ஆண்டவர் அறிவித்த ஒரு காரியம். இன்னொரு படத்தை கூட நீங்க பார்க்கிறீங்க. கோஷேன்னு படம் இருக்குது. அந்த சைட் பார்த்தீங்கன்னா டெட் சி சாக்கடலுக்கு மேல ஜெருசலேம் அந்த கானான் தேச பகுதி இருக்குது. இந்த வழிதான். சோ இந்த இந்த இதற்கான அந்த 2 பகுதிக்குமான நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கோசியன் பட்டணத்துல அந்த மாநிலத்துல ஒரு பகுதி தான் ராம்சேஸ் பட்டணம். இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க ராம்சேஸ் இருக்குது. நீங்க இந்த கீழெல்லாம் பாத்தீங்கன்னா மெம்பிஸ், தியாபிஸ்ன்னு சொல்லி எகிப்துடைய முக்கியமான சில நகரங்கள் எல்லாமே பார்க்கிறோம். இந்த 2க்கு நடுவுல தான் அந்த சீனாய் தீபகற்பம் இருக்குது. பல பேர் நினைக்கிறாங்க சீனாய் தீபகற்பத்துல தான் சீனாய் மலைன்னு. அது இல்லைங்கிறது நம்ம பார்க்க போறோம் அது பிறகு. இப்ப நீங்க அந்த பழையபடி அந்த படத்தை நீங்க பாக்குறீங்க. இந்த கோசேன் சிறப்பை நீங்க பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அன்பானவர்களே, நம்ம இப்படியே நம்ம பல காரியங்களை வந்து நம்ம ஒரு யோசேப்புடைய கடைசி சில இதுல நீங்க இன்னும் கூட இன்னொரு படத்தை பார்க்குறீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா காட்ஸ் பீப்புள் மைக்ரேட் கோசென் டு இதுன்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அதாவது கோசென்ல இருந்து அவங்க எப்படி போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிறத மஞ்சள் கோடு உங்களுக்கு காட்டுது. நீங்க அந்த மேப்ல பார்த்தீங்கன்னா மஞ்சள் கோட் ஜேர்னி டு ஜேர்னி டு ஜாக்கப் அதாவது 49ல வந்து யோசேப்பை பார்க்க வர்றப்போ யாக்கோபு இந்த மஞ்சள் கோடு வழியாக வந்துதான் கோசேன் பட்டணத்துல தான் யோசேப்பை அவன் பார்த்து அவரை ஆசீர்வதிக்கிறான். அன்பானவர்களே, நமக்கு நேரம் இருக்கிறதுனால நம்ம சுருக்கமா முடிக்க போறோம். இந்த மற்ற 3 அழுகைகளும் கூட ஒருவேளை நீங்க தனியா தியானத்திற்கு எடுத்துக்கலாம். அது யாக்கோபை பார்த்த உடனே அந்த சகோதரர்களிடம் கட்டி கொண்டு அழுதது, யாக்கோபை பார்த்த உடனே அழுதது, யாக்கோபு மரணம் அடைந்த உடனே அழுதது. இந்த படங்கள் கூட நீங்க முதல்ல போட்ட படத்தை போடுங்கப்பா. அந்த ப்ரீவியஸ் மேப் போடுங்க. அது மக்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். மேப் இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகா தெளிவா இந்த மாதிரி யோசேப்புடைய எகிப்திய பயணம்ங்கிறது மேப் இது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக் இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி அந்த ரோட்ல அவங்க நடந்து வந்த படம் இருக்கும். முதல்ல போட்ட படத்தை போடுங்கம்மா. இந்த படம் இதே போதும். இது வந்து ரொம்ப தெளிவான ஒரு படம். கானான் தேசம், கோசேன் தேசம், அந்த சிவப்பு கலர் கோடு தான் அவர்கள் போக வேண்டிய ஒரு பாதை. ஸோ இப்பொழுது நீங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு தெளிவா இருந்திருக்கும். எப்படி யாக்கோபு வந்து யோசேப்பை பார்த்தாரு, எந்த வழி வந்தாரு, 15 நாள்ல வந்தாரு. அதே வண்ணமாக யாக்கோபு இறந்த பிறகு இந்த வழியாக போய் தான் மக்கபேலா குகையில அடக்கம் பண்றாங்க. அதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த சாவு கிட்டத்தட்ட 15 நாள் பயணத்துல போய் மக்கபேலா இதுல வந்து யோசேப்பு போய் அடக்கம் பண்றான். நீங்க ஒருவேளை அதை பற்றின சில விவர பகுதிகளை பார்த்தீங்கன்னா அவருடைய யாக்கோபையுடைய சவப்பெட்டியை அல்ல அவருடைய அந்த சாவை எடுத்துக்கொண்டு போன விஷயங்கள் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது ஆனா நமக்கு நேரம் கருதி நம்ம அதை பத்தி எல்லாம் பார்க்க போறது இல்ல. இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்த அநேகர் வந்து ஒரு காரியத்தை கேட்டாங்க. அதாவது யோசேப்பு பல வகையில மெஸ்ஸியாவுக்கு ஒரு சாயலை கொண்டிருக்கிறான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்குமே. அந்த சாயலுடைய ஒப்பீட்டை வந்து நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கான ஒரு லிஸ்ட்டை நம்ம வச்சிருக்கிறோம்.
நான் அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இன்னையோட யோசேப்போட பகுதியை நம்ம முடிக்க போறோம். அந்த முடிக்க போறப்போ அதோடைய முத்தாய்ப்பா நம்ம அந்த காரியத்தை பார்க்கலாம். ஒரு 11 ஒற்றுமைகள், பொதுவான 11 ஒற்றுமைகளை நம்ம பார்க்க போறோம். அதாவது யோசேப்பு எப்படி யெஷுவாவின் சாயலை கொண்டிருந்தான் என்பதற்கு ஒரு ஸ்கிரீன்ல போட்டாங்க. இயேசுவுக்கும் யோசேப்புக்கும் உள்ள ஒற்றுமைகள். முதலாவது என்னன்னா, பிதாவுக்கு பிரியமான மகனாய் யோசேப்பு இருந்தான். ஆதியாகமம் 37:3. ஆண்டவரும் பிதாவின் பிரியமான குமாரனாய் இருந்தார். மத்தேயு 3:17. இரண்டாவது பார்க்கிறோம். அவரை சார்ந்தவர்களால் அங்கீகரிக்கப்படாமல் வெறுத்து ஒதுக்கப்பட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 1:11, 15, 25 அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா எப்படி அவரை சார்ந்தவர்களே அவரை அங்கீகரிக்கலன்னு இருக்கும். இங்க வந்து ஆதியாகமம் 37:4. மூணாவது என்னன்னு கேட்டா, பிதாவினால் அனுப்பப்பட்டவராய் 2 பேருக்கும் ஒற்றுமை இருந்தது. நீங்க பார்த்தா தன் சகோதரர்களை பார்க்க ஆதியாகமம் 37:13, 14ல யோசேப்பு அனுப்புறாங்க. பிதா நம்மையெல்லாம் ரட்சிக்க தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனைன்னு சொல்லி யோவானுடைய புகழ்பெற்ற 3:16, 17 வசனம் நமக்கு ஞாபகம் வரலாம். பிதாவினால் அனுப்பப்பட்டவர்கள். நாலாவது, அவர்களுக்கு எதிராக பலரும் சதி செய்தார்கள். இந்த சதி செய்திகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மார்க் 4:12 அவரை கொலைன்னு திட்டமிட்டார்கள் இருக்கும். இங்க ஆதியாகமம் 37:18, 20 பார்த்தா யோசேப்பை கொலை செய்ய அவனுடைய சகோதரர்களே திட்டமிடுகிறார்கள். மார்க்கிலே இப்படிதான் அவரை சார்ந்தவர்கள், அவருடைய தேசத்தார், அவருடைய மக்களே திட்டமிடுறதை பார்க்கிறோம். ஐந்தாவது என்னன்னா, ஆடையை உரிந்து அவமானப்படுத்தினார்கள். அவரை அவமானம் செய்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பின் பல வர்ண அங்கி 37:23 அவனை ரத்தத்துல துவைச்சு அனுப்புறாங்க. இங்க சிலுவையில மத்தேயு 27:28 அவர் அவமானப்படுத்துறதுக்காக அவர் ஆடையை உரிந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இனி ஆறாவது காரியத்தை பார்க்கிறோம். இருவரும் விற்கப்பட்டார்கள். யோசேப்பை வந்து 20 வெள்ளிக்காசுகளுக்கு இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டார்கள். இயேசு சுவாமியை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார். யூதாஸ் அதற்கு ஒரு மூல காரணமாக இருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 2 பேரும் விலைக்கு விற்கப்பட்டார்கள். அடுத்த ஒற்றுமை என்னன்னு கேட்டா, செய்யாத தவறுகளுக்காக குற்றம் சாட்டப்பட்டார்கள். அவங்க அது தப்பே அல்ல, அவங்க நிரபராதிகள், ஆனாலும் குற்றம் சாட்டப்பட்டார்கள். யோசேப்புக்கு என்ன குற்றம்? போத்திபாரின் மனைவியினால் குற்றம் சாட்டப்பட்டான். ஆதியாகமம் 39, 14, 20. மார்க்ல வந்து என்னன்னு கேட்டா, ஆண்டவருக்கு எதிராக சனகரிப் சங்கத்திலே பலவிதமான குற்றங்களை சொல்றாங்க பிரதான ஆசாரியர்கள் முன்னாடியும். மார்க் 14, 56, 59. இனி அடுத்தது பார்த்தா, தவறுகள் செய்யாதிருந்தும் அவதிப்படுத்தப்பட்டார். யோசேப்பு செய்யாத தவறுகளுக்காக சிறையில் அடைக்கப்பட்டான். நீங்க பாத்தீங்கன்னா 1 பேதுரு 22ல நமக்காக அவர் எப்படி தண்டிக்கப்பட்டான் இருக்குது. ஆதியாகமம் 39:20லயும் நம்ம அந்த காரியத்தை பார்க்கிறோம். பிறகு வேதனைகளுக்கு பிறகு அவர்கள் மகிமைப்படுத்தப்பட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு இப்ப எகிப்துடைய பிரதான அதிகாரியா மாறுறாரு. ஆண்டவருடைய நாமத்தை எல்லா நாமங்களுக்கும் உயர்த்தத்தக்கதாக ஆண்டவர் அவரை உயிர்த்தெழ வைக்கிறார். அடுத்தது பார்த்தா ரட்சிப்பின் ஆதாரமாக, அடையாளமாக மாற்றப்பட்டார்கள். நீங்க ஆதியாகமம் 41, 55, 17 பார்த்தா அவன் சொல்றான், பார்வோன் என்னை உயர்த்தினார், எல்லோரும் என்னை புகழ்றார்கள். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா யோவான் 6:35, 5:9 நம்ம அந்த வசனத்தை கூட படிக்கலாம்னு பார்த்தோம். ஆனா நேரம் கருதி அதை படிக்க முடியாதபடி ஆயிடுச்சு. நீங்க அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆண்டவர் எப்படியாக நமக்கான ரட்சகராக, நமக்கான மீட்பராக, நம்மை மீட்டெடுக்கும் பரம்பொருளாக, நம்மை மீட்டெடுக்கிற ரட்சகராக அவர் மாறினான்னு சொல்லி இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு காரியம், தனக்கு எதிரிட்டு வந்தவர்களை மன்னித்தார். இது ரொம்ப ஒரு அற்புதமான, ஆச்சரியமான குணம். இன்னைக்கு அந்த எதிரிகளை மன்னித்ததான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த பகுதியில கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அவன் சகோதரர்கள் பயந்து நடுங்கி, இத்தனை நாள் நாங்க பயந்து நடுங்கிட்டு இருந்த எகிப்து அதிகாரி தான் யோசேப்பு
அதுவும் நாங்க வித்து போட்ட யோசேப்புன்னு தெரிகிறப்போ நான் சொன்னேன், முகம் வெளிரி செத்தவங்கள போல ஆனாங்க. முகம் வடிஞ்சு போச்சுன்னு. ஆனா, அவர்களுடைய வெளிறுதலையும், பயத்தையும், பதட்டத்தையும் 2 3 வார்த்தையில யோசேப்பு பஞ்ச ஊதுறது போல ஊதி போக்குனா ஊதி போ செய்தான்னு நம்ம போகச் செய்தான்னு பார்க்கிறோம். உங்கள இல்ல, உங்க மேல இல்ல, இது கடவுள் என்ன கொண்டு போனாருன்னு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவருடைய சிலுவையில் சொன்ன முதல் வசனமே, "பிதாவே இவர்களை மன்னியும். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே" அப்படின்னு சொல்லி மன்னிக்கிற குணம் இருந்தது. இப்படி நம்ம ஒரு பார்வைக்காக ஒரு 11 குணங்கள ஏன்னா சில பேர் ஃபோன் பேசுறப்ப என்கிட்ட கேட்டாங்க. ஏன்னா பல நேரங்கள்ல நம்ப இந்த நிகழ்ச்சி நடக்கிறப்போ யோசேப்புக்கும், ய யெஷூவாவுக்கும் அதாவது நம்ம ஆண்டவராகிய மெஸ்சியாவுக்கும் இருந்த ஒற்றுமையை பற்றி அப்பப்போ சொல்லிட்டு வந்தப்போ, ஒரு டைம் ஃபோன் பண்ணப்போ ஒரு சகோதரி கேட்டாங்க. இது 2யும் ஒப்பிட்டு நீங்க கன்க்ளூட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு. அதுதான் இன்னைக்கு பண்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருந்தது. ரொம்ப அழகா படங்களோட சாமும், எலிசபெத்தும் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். யோசேப்பு நீங்க பார்த்தா 4 முற்பிதாக்கள்ல இந்த யோசேப்புடைய காரியம், புதிய காரியங்களுக்கு போகுகிற ஒரு திருப்பு முனையா இருந்தது. நீங்க இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில தான் யூதா எப்படி பந்தா உருவானாரு. யூதா எப்படி ஒரு மெஸ்ஸியாவை தன் வம்சத்தில், தன்னுடைய கோத்திரத்தில் கொண்டு வருகிறதற்கு தன்னை தகுதியாக்கி கொண்டதை போல மாறினான்னு எல்லாம் பார்க்கிறோம். இது ரொம்ப 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 அழகான விஷயம். அன்பானவர்களே, கடந்த 8 மா வாரங்களாக அல்லது 8 கூடுகைகளாக யோசேப்புடைய பல காரியங்களை நம்ம பார்த்தோம். பலவிதமான பரிமாணங்கள்ல பார்த்தோம். பலவிதமான சூழல்ல பார்த்தோம். இது நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். யோசேப்பு நம்முடைய ஒரு வகையில பார்த்தா நம்மெல்லாம் யோசேப்பு வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, ஆண்டவர் நம்மை தீர்மானித்து தெரிவு செய்திருப்பார் என்றால், நம்ம ரோமர் 8:28ல வருது இல்லையா? தமக்கு முன்குறித்தவர்களாய் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு ரோமருக்கு எழுதின அந்த வசனம் சொல்லுகிற மாரி, அந்த நிருபத்தின் வசனம் சொல்ற மாரி, நமக்கு வருகிற அநேக பிரச்சனைகள், நமக்கு வருகிற அநேக வேதனைகள் எல்லாவற்றையும் நாம் அவரால் முன்குறிக்கப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கும்போது, அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார். யோசேப்பை அவன் சிலுவையில் இருந்த சிறையில் இருந்த நாட்களை அவன் ஒரு நாளும் சோர்ந்து போகல. அவரை உறுதியா பற்றிக் கொண்டிருந்தான். கர்த்தரோ அப்படின்னு பல இடத்துல யோசேப்பை பற்றின வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். கூட இருந்தாரு. அவனை ஆசீர்வதித்தாரு. அவனை பிற்நாட்களிலே எந்த விதமான எந்த நாடு ஒரு பெரிய நாடுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ, எதிரி நாடுன்னு நினைச்சிருந்தாங்களோ, அந்த எகிப்து தேசத்தின் பிரதான அதிகாரியாக இன்னும் சொல்லப்போனா, அதுல உச்சகட்டமா நம்ம பல விஷயங்கள பார்த்தோம். பார்வோனுக்கு தகப்பனாகன்னு சொல்லி அ வ யோசேப்பு சொல்ற ஒரு காரியம். அவன் போறப்போ அவர்கள் எல்லாரும் தண்டனிட்டு வணங்குகிற அளவு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார். அன்பானவர்களே, அவரை நம்பும்போது நம்முடைய வேதனைகளும், தற்காலிக பிரச்சனைகளும் ஒரு நாளும் நிரந்தரமல்ல. நம்மையும் ஆண்டவர் கை தூக்கி, தலை தூக்க வைக்கிறவராயிருக்கிறார். அந்த பாடங்கள தான் நம்ம 4 இங்க ஃபாதர் கிங்ன்னு சொல்லி டெண்டர் கிங் அந்த இத போடுறாங்க. ம் அ நம்ம நெறைய பாடங்கள நம்ம கத்துக்கிட்டோம். இந்த இப்படியான நமது முற்பிதாக்களின் சரித்திரங்கள் நம்ம கதை கேட்டு போவதுக்கல்ல, அந்த பாத்திரங்களோடு நம் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்துக்கொண்டு, நாம் கடவுளை நெருங்க ஏதுவாக இருக்கிற ஒரு காரியம். அததான் நான் இந்த இதுல பார்க்கிறேன். இந்த 8 Zoom மீட்டிங்லயும் அதுதான். ஒரு நம்ப பெரும்பாலும் பாத்திரங்கள் முற்பிதாக்கள பத்தி நெறைய மெசேஜஸ் எல்லாம் கேட்டிருப்போம். அந்த கேட்கிறப்போ, ஒரு குறிப்பிட்ட ஒரு கோணத்தில் நம்ப பிரசன்ட் பண்ணிட்டு ஏன்னா, அவங்க சொல்ற நேரம் அதுக்கு மேல முடியவும் முடியாது. அப்படி இல்லாதபடிக்கு ஒவ்வொரு பாத்திரங்களையும் முப்பரிமாணங்களை பார்ப்பதைப் போல முழுமையாக ஆபிரகாமிலிருந்து, யாக்கோபிலிருந்து, ஈசாக்கிலிருந்து யோசேப்பு வரைக்கும் நடுவுல ஏசாவ பத்தி கூட ஒரு வாரம் நம்ம பார்த்தோம். இது உங்களுடைய நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு கடவுளை நாம் நெருங்குவதற்கு ஏதுவாக இருக்குன்னு சொல்லி நம்புறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நான் ஜெபித்த பிறகு அ ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஜெபிக்கிறத விட ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லப் போறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சுருக்கமாக எங்க பகிர்ந்து கொள்ளலாம். நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்தமான தகப்பனே! மனதார உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோப்பா. கடந்த 8 வாரங்களாக 8 Zoom மீட்டிங்களாக சுவாமி, நாங்கள் யோசேப்பை குறித்து பார்த்தோம். நாங்கள் யோசேப்பின் வாழ்க்கை குறித்து பார்த்தோம். ஆண்டவரே பக்கத்திலிருந்து பார்த்தோம், தூரத்திலிருந்து பார்த்தோம், சரித்திர பின்னணியிலே பார்த்தோம், தீர்க்க தரிசனங்களின் பின்னணியிலே பார்த்தோம் ராஜா.
இதோ தகப்பனே, இந்த முன் உதாரணங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களாக நீர் வைத்திருக்கிறீர். மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 8 கூடுகையிலும் பங்கு பெற்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இது அவர்களுக்கு பிரயோஜனமாய், இது அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. கதை கேட்டு போவதை போல அல்ல, இந்த வார்த்தைகள், வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகள், தெரிந்து கொண்ட புதிதான காரியங்கள் அவர்கள் சிந்தனையை தூண்டத்தக்கதாக, குளத்தில் கல் எரிந்ததை போல, அதன் அலைகள் சுற்றி பரவுவதை போல, இதோ வேதத்தை குறித்த ஒரு ஆசையும் ஆர்வத்தையும், ஆண்டவரே, இதோ இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சகோதரி ஒரு தடவை சொன்னார்கள், சுவாமி, மறுபடி ஆதி ஆகமத்துல இந்த கேரக்டர் எல்லாம் படிக்கணும்னு ஆசையா இருக்கு பிரதர்ன்னு சொன்னாங்க. ஆமா ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஆசையை கேட்கிறவர்கள் எல்லார் மனதிலும் ஏற்படுத்ததான் இந்த நிகழ்ச்சிகள் சுவாமி. கர்த்தர் அதற்கு உதவி செய்வீராக. அப்படி உங்களை தேடுபவர்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. உங்க கருத்துல எல்லாத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறப்பா. எங்களை தாழ்த்தி உங்க கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு இரும் சுவாமி. இந்த நிகழ்ச்சி பார்த்த ஒவ்வொருவரோடும் கூட இரும். அருள் புரியும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். யெஷுவாவின் நாமத்தில் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்க கருத்துக்களை இனி சொல்லலாம். அண்ணா, ரொம்ப நல்லா இருந்தது. 8 எபிசோடு சூப்பரா போச்சு. எனக்கு இன்னுமே போலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவ்வளவு டீட்டெயிலா சொல்றீங்க நீங்க. இது முடிக்கணுமேன்றனால 8க்குள்ள முடிச்ச மாதிரி இருந்தது. ஆமா, ரொம்ப நல்லா ஆமாண்ணா. கடைசியா அந்த கம்பாரிசன், ஜீசஸ்க்கும் ஜோசப்க்கும் வச்ச அந்த கம்பாரிசனோட முடிச்சது இன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒற்றுமையோட. மற்றவங்களும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. சொல்லுங்க. ரொம்ப 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 அருமையா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து நம்ம மேலோட்டமா படிக்கிறதுக்கும் ஆழ்ந்து படிக்கிறதுக்குள்ள வித்தியாசங்களை உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தில் நம்ம உணர்ந்துட்டு வர்றோம். சும்மா நம்ம எப்பயுமே ஆசீர்வாதத்தை குறிப்ப யூதாவை பத்தி இப்படி சொல்லிட்டாருன்னே அதை யூதா பாலசிங்கம் அப்படி இப்படி படுத்துட்டு போன காலங்கள் தான் இருந்துச்சு. இன்னைக்கு தான் அதோட ரியல் மீனிங்ல ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர் உண்மையிலேயே அவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுன்னா எப்படி அவன் மாற முடியும், அவன்கிட்ட எப்படி ஆண்டவர் வாய் சாதிர்த்தி அந்த ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு. ஒரு இடத்துல போய் நின்று பேசினாலும் அந்த இடத்துல வந்து எப்படி வெற்றிகரமா அவன் ஒரு கடினமான மனசை கூட மாற்ற முடியுங்கிட்டு யூதா மூலமா அது தெளிவா தெரியுது. அவனுடைய மாற்றம் அவன் வாழ்க்கையில இருந்ததுக்கும் கடினமான வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கும் அப்புறம் வந்து இலகுவான அவனுடைய காலங்கள் அவன் எப்படி மாத்துச்சு. ஒரு பொறுப்பை கொடுக்குற டைம்ல அது எப்படி அவன் மாத்திக்கிட்டான். அவனுடைய மன்றாட்டா இருக்கட்டும், எடுத்துரைக்கிறதா இருக்கும், அவனுடைய ப்ரெசன்டேஷன், அவன் பிளேஸ் பண்றது, அவனுடைய ப்ரேயரு, அவனோட சப்மிஷன், இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அதை எடுத்து வைக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாராலையும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை பேச முடியாது. நம்ம கடந்த முறை சொன்ன லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி ஒரு கோர்ட்டில் கூட ஆர்கியூ பண்ணால் கூட வந்து அந்த எப்படி ஹவு தேர் புட்டிங் த ப்ரேயர் பிஃபோர் த ஜட்ஜுக்கு முன்னாடி எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உண்மையிலே அதை கேட்டு அவன் மனம் திரும்பி ஒருவேளை உணர்ந்து சரி உண்மையான மாற்றம் அவங்கள்ட்ட இப்போ சகோதரர்கிட்ட வந்திருக்குன்னு நினச்சிட்டு அவன் மாறிட்டு தான் அவன் எல்லாத்தையும் வர சொல்லிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து யோசேப்புக்கும் இயேசுக்கும் உள்ள ஒற்றுமைகளை சொல்கிறப்ப வேதமே வந்து எல்லாமே இயேசு கிறிஸ்து முன்னிறுத்தி வந்திருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம். நிறைய பேர் நினைக்கிற நம்ம கதை மாதிரி சாதாரணமாக படிச்சுட்டு போகிறது, அப்படித்தான் நம்ம இந்த பழைய ஏற்பாடு எல்லாம் படித்தாலும் கூட எல்லாத்துலேயும் கூட அந்த இயேசு வந்து உள்ள இருக்காரு. ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு சங்கீதத்தை படிச்சா கூட அது ரொம்ப அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய நம்ம என்ன யோசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இயேசுவை பற்றி சொல்லிருக்காங்க அப்படிங்கிறது இல்லை. இயேசுவானவர் ஆதியிலிருந்து இருந்திருக்காரு. அவர் தான் உண்மையா, அவரும் கடவுளுங்கிறத நிலைநிறுத்திருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் அவர் பிதாவானவர் ஞாபகப்படுத்துறாரு. அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் அந்த எபிரேய மொழியில பேசினார் சொன்னோன்னே, எப்பயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமா இருக்கட்டும், தூக்கமா இருக்கட்டும், நம்மளுடைய தாய்மொழி தான் வெளியே வரும். அம்மா அப்படின்னு தான் சத்தம் வரும். ஆமா, அது வந்து அது ரியலிஸ்டிக்கா வந்து நீங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அது இந்த 11 காரியம் நீங்க வந்து 2 பேர் கூட கம்பேரிசனை பத்தி சொன்னீங்க. அப்புறம் ரொம்ப யூதாவை பத்தி அவன் அதனுடைய ஒரு இஸ்ரவேல் வந்து கொடுத்த அந்த தீர்க்க தரிசனம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இயேசுவை குறித்து அது உள்ள அவர் சந்தையில் பிறக்க போறாங்கிறது ஒரு முன்ன அடையாளமாகிற
இருக்க மாதிரி யூத பாலசிங்க உயிர் தெழுந்தான்னு பாடுறது நீங்கள் சொன்ன மாதிரி அது கரெக்டாக வந்து அதை ரொம்ப கழுதை குட்டியை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் ஆடையை தோய்த்திருக்காங்க. அவனும் அந்த சகோதரனை அடித்து கொண்டு போய் அவங்க அப்பாட்ட ஆடையை காமிக்கிறான். அதோட கம்பேரிசனை கொண்டு வர்றாரு. ஆண்டவரும் அந்த மாதிரி ஆடைகளை தோய்த்து எடுத்தாங்க சிலுவையில். நிறைய பிரமிப்பு பிரதர். இந்த யூதாவுடைய அந்த பிளஸ்ஸிங் வந்து எனக்கு நான் இப்போ கடைசியில் போன வாரம் தான் அதை பற்றி ரெஃபரன்ஸ் எடுத்தேன். எடுக்கிறப்போ ஆச்சரியமா இருந்தது. இந்த யூதாவுடைய மனமாற்றம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நாடகத்தன்மையோடு இருக்குதோ, அந்த ஒன்று பேசி மாறினான்னு எப்படி அவன் சொல்றானோ நினைச்சிட்டு இருந்தது வந்து இல்ல அவனுடைய வாழ்க்கை மாறினதுக்கு யாக்கோபு சாட்சியா அந்த வசனங்களை எடுத்துக்கிட்டான். ஏன்னா அவனை மாத்திரம்தான் கண்டம் பண்றதே கிடையாது, மற்ற எல்லாத்தையும் திட்டுறான். சிமியோன லேவியே எல்லாத்தையும் திட்டுறாரு. ஆனா யூதாவை ஒண்ணுமே திட்டுறது இல்லை. அந்த 4 வசனமும் புகழ்ந்த வசனங்கள் தான். அது பெரிய அது ஆச்சரியம். ரிலேட்டடா சொல்ற மாதிரிங்க, ரொம்ப ரிலேட்டடா. அந்த ஆடையை துவைத்தது வந்து யோசேப்போட ஆடையை துவைத்து அவங்க அப்பாட்ட போய் காமிக்கிறான். அதவும் இவன் சொல்றான். இயேசுவானவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது ஆடைகளை ரத்தத்தை பிச்சுக்கிட்டாங்கன்னு போடுறாங்க. அது எல்லாமே வந்து ஒரு ஆச்சரியம் தான். நீங்க ரொம்ப இன்டென்சிவா ஆழமா போய் எடுத்துருக்கீங்க பிரதர். உண்மையிலேயே அது ரொம்ப பாராட்ட வேண்டியது. கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அதாவது ரொம்ப எளிமையா வேதத்தை படிக்கிறதுக்கு ஏன் அந்த ஆசை வருது, சனிக்கிழமை எப்போ வரும் படிக்கலாங்கிறதுக்கு மெயின் ரீசனே உங்களுடைய எளிமையான விளக்கமும் அது நேச்சுரலா ரொம்ப ஒரு உரை நடையமோ கவிதை நடையா கொண்டு போறீங்க. ரொம்ப அப்படியே நோட்ஸ் கூட எடுக்க வேண்டியதில்லை. அது அப்படியே நீங்க கேட்டே இருந்தா போதும். அது அப்படியே அடுத்த வாரம் நம்மளே ஒரு 10 பேருக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரியலாவே இம்ப்ரெஸ்ட் ஆயிட்டேன். அது நீங்க இன்னொரு வார்த்தை சொன்னீங்க. யூடியூபா போடுறதுக்கு காரணமே அப்படிதான், எல்லாருக்கும் போய் சேரணும். ஏன்னா இது ஒருத்தருக்கு 2 பேருக்கு எல்லாருக்கும் அந்த வேதத்துடைய அழகும் அருமையும் அற்புதமும் தெரியணுங்கிறது தான் இந்த விஷயத்தோட நோக்கம். கண்டிப்பா. அதான் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஏன்னா நம்ம தான் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு ஞானத்தையும் அறிவையும் யார்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. இப்ப உங்களை மாதிரி நான் பேச நினைச்சாலும் பறிக்க முடியாது. நடக்கிற கதை இல்லை. உண்மையிலேயே அதை கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம். அது தம்பி சொன்ன மாதிரி இதோட முடிஞ்சு போச்சேங்க நினைக்கிறது இல்லை. உண்மையில அடுத்து என்ன வரப்போகுதுங்கிறது ஒரு ஆவலோட இருக்கும். இட் வாஸ் சோ நைஸ் பிரதர். இனி அடுத்த ஜூம் மீட்டிங் அதுக்கு பிற்பாடு இப்ப நீங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது இப்போ சொல்ல போறேன்னா முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வரலாங்கிற ஒரு ஆசையெல்லாம் வந்திருக்கு. ரெண்டாவது ஒரு கேரக்டரை வந்து படிக்கிறதுங்கிறது வந்துட்டு அது வேதத்துல வந்து ஒரு வார்த்தையில புராணம் மாதிரி இது கிடையாது. இது புராணம் கிடையாதுங்கிறத அது தெளிவுபடுத்துறது ஆண்டவர் வந்து. ஏன்னா அவன் வார்த்தைகள் எழுதுறதா இல்லை, எவ்வளவு உண்மை இருக்கு அந்த வார்த்தைகள் எங்க எடுத்துக்கிட்டாலுமே அதுல அந்த உண்மை மாறாததா இருக்கு. இதுலயும் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு இடத்துல சொல்லிட்டு தப்பா போட்டாங்க புத்தகத்துல அப்படி எழுதிட்டாங்கன்னு கிடையாது. எவ்ரிவேர் யூதா பத்தி சொல்லணும்னா அவருடைய மாற்றம் வருது. ரியலிஸ்டிக்கா சொல்லிருக்காங்க, யதார்த்தத்தின் தேவர். அதை மறைக்கல. அவன் தப்பு செய்யறப்ப தப்புன்னு சொல்லிருக்காங்க, நல்ல செய்யற நல்ல சொல்லிருக்காங்க. அதே மாதிரி யோசிப்பு இருக்கு. It was so nice brother. Really I praise God for that. ஆமா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்க மூலமா அதிகமா போதும், எல்லாரும் எனக்கா பண்ணீங்கன்னா போதும். அது மாதிரி இது கூட நீங்க புத்தக வடிவில் நீங்க போடணுங்கிறது ஆசை. சின்ன புக்லெட், பெரிய புக்லெட் எல்லாம் போட்டு நீங்க உலகத்துல படிக்கிறதுக்கு ரொம்ப இதான். சின்ன புக்லெட் இப்ப இந்த யோசேப்பை பத்தி இந்த போட்டிருக்கீங்களே, இதெல்லாம் கம்பைல் பண்ணி இந்த பிள்ளைய நல்ல 2 பேருமே எலிசபெத்தும் சரி தம்பி சாமும் சரி அவங்க அதாவது அது எப்படின்னா அவங்க என்ன ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு உடனே போட்ட உடனே டைப் பண்ண அதெல்லாம் வந்து நாலேஜ் தெரிஞ்சுக்கிறது வேறு. உங்களோட நீங்க என்னதான் செய்வேங்கிறத உடனடியாக போட முடியும். இந்த நம்ம எனக்கு அதை யோசிக்கிறப்ப தான் தோணுது, நம்ம கலைஞருக்கு கருணாநிதிக்கு பின்னாடி சண்முக சுந்தர்னு ஒருத்தர் பின்னால உட்காந்து எழுதிட்டே இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆமா அவர் வந்து என்னன்னா கலைஞர் என்ன சொல்ற இவர் எழுதி கொடுக்கறதா கலைஞர் சொல்றதான் அவரு இறக்குற வரைக்கும் அவர் கோச்சிட்டு போயிட்டு கூட திரும்பி வந்தாருப்பாங்க. அது லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் அது அப்படித்தான் செஞ்சுட்டு இருந்தார். இன்னைக்கும் கூட அவர் மாதிரி எழுதுறதுக்கு, அவர் என்ன ஓட்டத்தை எழுதுறதுக்கு, அவர் என்ன செய்ய போறாங்க உங்களுக்கு நீங்க வந்து ஐ திங்க் யூ மேட் அ வெரி குட் செகண்ட் லைன். ரொம்ப முக்கியம். ஒரு டிசைபிள் வந்து வர்றது இல்லை. யோவான் சானுக்கு ஒரு டிசைபிள் இருந்த மாதிரி உங்களுக்கு டிசைபிள் நிறைய பேர் உருவாக்கி கண்டிப்பா அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கலந்து ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். கிரேட்டஸ்ட் ஜாய்ஸ். உண்மையிலே ரொம்ப அற்புதமான காரியம். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நான் தொடர்ந்து நாங்க ஜெபிக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Utti Tata, you did really good preaching. என்னடா தங்கம் நீ கேட்டிருந்தியா? It was about Judah. தங்கம் நீ கேட்டியா? Mama, it was about Judah. Yeah, Judah. It's about Judah. I heard full of it. Judah. In Tamil it is Judah, but in English it is Judah.
Yeah, it was really good. Thank you. Praise God. All glory goes to him. வெல்கம் பேபி. அண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணா. இன்னும் நிறைய சின்ன பிள்ளைங்க வந்தா நல்லா இருக்கும். எனக்கு ஆச்சரியம். இவ்வளோ அந்த இவானா 2 பேரும் கேட்டுட்டு பேசுவாங்களா? இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன புரியுதுன்ட்டு எனக்கு உண்மையாலுமே தெரியல. ஆனா அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறப்போ உண்மையாலுமே ஆண்டவருக்கு தான் எல்லா மகிமையும். எஸ் அண்ணா, நிச்சயமா புரியும். Praise Lord, brother. பிரதர் சொல்லுங்க பிரதர். முதல் தடவையா நீங்க பேசுறீங்க, சொல்லுங்க. உண்மையில நான் தொடர்ந்து உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கோம். நாங்க சரிங்க. சமயத்தை கலந்து கூட நீங்க போடுறத வந்து நாங்க திருப்பி ரீப்ளேட் பண்ணி நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த இதை தொடர்ச்சியை உண்மையில வேதத்தை சரிங்க. படிக்கும்போது கூட அவ்வளோ புரியல எனக்கு. இப்போ ஒவ்வொரு இது நாங்க சாப்டர் நீங்க சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவ்வளோ இதா இருந்து வேதத்துல ஆண்டவர் இவ்வளோ இதா எடுத்து கொடுத்துருக்கிறாருங்கும் போது நம்ம ரியாலிட்டிக்கு அது வந்து பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி உங்க பேசியிருக்கிறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. எப்படி ஆமா ஒப்புரவாகணும், பிரதர். எப்படி முன்மாதிரித்தனமா வச்சிருக்காங்க ஒவ்வொன்றிலையும் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. அதுவும் உங்க மூலியமா அது ஆமா. கேட்கும் தெளிவா நீங்க சொன்னீங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசும்போது உண்மையில அதை படிக்க தொடர்ந்து அதை நீங்க சொல்றதை கேட்டு அது வார்த்தைகளை படிக்கும் பொழுது ரொம்ப தெளிவா புரிய முடியுது. எங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு என்னால. ஓ, அது போதும் பிரதர். எல்லா மகிமையும் அவருக்கு தான். எல்லா மகிமையும் அவருக்கு தான். ரொம்ப சந்தோஷம் பிரதர் நீங்க பேசுனது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா நான் வந்து ஒரு இந்துக்கள் இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறேன். நான் வேதத்தை ஆமா வச்சு அவ்வளோ பிரதர், எனக்கு கேள்விப்பட்டேன். ஆமா. நான் அது கேட்கும்போது ஒவ்வொன்றும் நான் ஆண்டவர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன் என்பதை ரொம்ப ருசித்து பார்த்துட்டு இருக்கேன் நான் இப்போ. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் பிரதர். நன்றி. உண்மையா அவருக்கு தான் மகிமை பிரதர். அடுத்த எபிசோட் எப்படி இருக்கும்ன்றதை நாங்க இன்னும் ஆவலா இருக்கோம். அடுத்து எதை எடுக்க போறீங்கன்றது ரொம்ப ஈகரா இருக்கேன் நான் உங்களை கேட்கறதுக்காக. கண்டிப்பா பிரதர். கண்டிப்பா பிரதர். நான் ஆண்டவர் ஒருவேளை அடுத்த வாரம் இருக்காது பிரதர். ஏன்னா அடுத்த வாரம் நான் ஊட்டி வரைக்கும் போகணும். அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து இருக்கும். 27ஆம் தேதியில இருந்து இருக்கும். ஓகே 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 தேங்க்யூ. ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு நீண்ட ஆயுள் நாட்கள் கொடுக்கணும். இன்னும் இதை பத்தி வேதத்தை Thank பத்தி you. தெளிவான வாங்க அறிஞ்சிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை ஆயுள் நாட்கள் கூட்டி கொடுத்து ஞானத்தையும் எனக்கு கொடுக்கணும் உங்களுக்கு. இன்னும் போதுமான ஞானத்தை கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க பிரதர். இன்னும் கொஞ்சம் ஞானத்தை கடவுள் கொடுக்கணும். ஆண்டவருக்கான வேதத்தை இது மாதிரி விளக்கி சொல்றதுக்கு ஞானம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறதுனால தான் நீ அலங்காத புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஆமா பிரதர், அவருக்கு இருபதாம் பிரதர். தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஈவு உங்களுக்கு ஆண்டவருக்கு கண்டிப்பா தருவார். நாங்க தொடர்ந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்காக வேண்டிய ப்ரே தேங்க்யூ பண்றோம். பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ. Praise God. தேங்க்யூ அங்கிள். ரொம்ப என்கரேஜா இருக்கு நீங்க பேசுறதை கேட்கும்போது. ஆமா, அவர் சேதுராமன் பிரதர் இப்பதான் பேசுறாரு முதல் தடவையா. சரி, நம்ம எல்லாம் நீங்க ப்ரே பண்றீங்களா? சாம மனோ யாரோ சாரி எலிசபெத்தோ ப்ரே வின்சென்ட் அங்கிள் பண்ணீங்க. பண்ணுவாங்க. வின்சென்ட் அங்கிள் க்ளோசிங் ப்ரேயர் அங்கிள் பண்ணட்டு. வின்சென்ட் நீங்க பிரதர் நீங்க ப்ரே பண்ணுங்க, முடிச்சிடுவோம். ஓகே. எஸ் கிருபை இருக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை ராஜா உண்மை சோத்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான ஒரு தெய்வத்தை எங்களுக்கு ஆண்டவர் நாங்க பெரிய பாக்கியவான்களாக இருக்க ராஜா. அருமை சகோதரரை எங்களுக்காக நீங்க கொடுத்தமைக்காக தேவனே உமக்கு முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஒரு வேத ஞானத்தை ஆண்டவரை ஒரு தெளிவாக போதிக்கக்கூடிய, கலப்பில்லாமல் போதிக்கக்கூடிய வேதத்தை ஆண்டவரே எந்த விதமான ஒரு தடையில்லாமல் ஆண்டவரே ஒரு நீரோடை போல ஆண்டவரே எங்களுக்கு போதித்து அதை மனதில் ஒரு பசுமரத்தாணி போல பதிய செய்யக்கூடிய அளவிற்கு பேசக்கூடிய நல்ல வல்லமையை தேவனை கத்த தந்திருக்கீங்க. ஒருவேளை நாங்கள் அநேக போதனைகளை கேட்டுக்கலாம், அநேக பிரசங்கங்களை கேட்டுக்கலாம் ராஜா. எல்லாவற்றையும் விட இந்த மாதிரி வேதத்தை ஆழ்ந்து படிக்கும் பொழுது ஆண்டவரை நீங்க எவ்வளவாய் ஆண்டவரை ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளவாக நீங்க பிரதிபலிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய குணாதிசயங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு கேரக்டர்ல இந்த வேதத்துல சொல்லப்பட்ட பாத்திரங்கள் ஒவ்வொருத்திலையும் கூட கத்தாவே எவ்வளவு மாற்றத்தை தந்திருக்கிறது ஆச்சரியமா இருப்பதவர்களை நன்றி சுவாமி. யோசேப்பை குறித்து இத்தனை காலங்கள் 8 வார காலங்கள் நாங்கள் படித்தோம். அதுல மிகச்சிறந்ததாய் இந்த நாளிலே யோசேப்போட மனமாற்றத்தை நாங்கள் கண்டு கொண்ட கத்தாவே. அந்த யோசேப்பு அது குறிப்பாக ஆண்டவரே யோசேப்புக்கும் உமக்கும் உள்ள ஒரு பெரிய ஒற்றுமைகளை நாங்கள் கண்டு கொண்டோம் கத்தாவே. எப்படி ஒரு மாற்றம் வந்தா அந்த அளவுக்கு மன்னிக்கக்கூடிய தன்மை எப்படி வருது. நீங்க மன்னிக்கிறோட தெய்வம் கத்தாவே.
ஒருவேளை அவன் சொந்த சகோதரர் மேல ஆண்டவரே அவன் எந்த விதமான ஒரு கோபத்தையும் காட்டாதபடி அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களை வாழ்வழித்து நீடிய நாட்களாக வரும்படி அவர்களோடு வைத்துக் கொள்ளக்கூடிய உன்னதமான அந்த குணத்தை அவனுக்கு தந்திருங்க ராஜா. அவரை பிரதவிக்க நன்றி சுவாமி. அதே போல யூதாவோட ஒரு பெரிய மனமாற்றத்தையும் அவருடைய மாற்றத்தையும் நீங்கள் பழைய காரியங்களை நினைக்கிற தேவன் அல்ல, பழைய தோல்விகளையோ குணத்தையோ நடத்தையோ செயல்களையோ பாதிப்புகளை நினைக்கிற தெய்வம் அல்ல என்பதை அவன் யூதாவை ஆண்டவரே நீ அவனுடைய தகப்பனார் மூலமாக ஆசீர்வதித்த காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன் என்பதை உணர்ந்து கொண்டு அதுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே இப்படியாக நாங்கள் படித்த ஒவ்வொரு பாடங்களையும் மறுபடியுமாக நாங்கள் திரும்ப படித்து எடுத்துக்கொள்ளவும், நாங்கள் கிடைத்தது மட்டுமல்ல அநேகற்ற இந்த காரியங்களை பகிர்ந்து நாங்கள் கொடுக்கணும் கர்த்தாவே. அவரை போல சகோதரர் என்ன நினைக்கிறாரோ இந்த காரியங்கள் எல்லாத்தையும் பகிரணும் போல எங்கள் மூலமாக அது பகிர்ட்டு ராஜா. அருமை பிள்ளைகள் சாமுக்காவும் ஆண்டவரே எலிசபெத் சிஸ்டருக்காகவும் செபிக்கிறோம். எடுக்கிற எல்லா முயற்சியில் தேவன் ஆசீர்வதிங்க. தடை இல்லாமல் கர்த்தாவே இந்த வாரங்களில் ஒரு தடை கூட இல்லாதபடி கர்த்தாவே நெட்வொர்க் ஃபெசிலிட்டியை தந்தீங்க. ஆண்டவரே இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த மீடியாக்களின் நெட்வொர்க் எல்லாத்தையும் நாங்கள் எங்களுக்கு ஏற்றவரமாக தேவையில்லாத காரியத்தை சிந்திக்காதபடி கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை கலந்து கொள்ளுவதை ஆண்டவர் இதை பயன்படுத்தி கொள்ள கொடுத்த ஞானத்திற்காக நன்றி சுவாமி. அதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி. குறிப்பாக சகோதரருக்கு நல்ல ஞானம் ஆண்டவரே தெளிந்த புத்தியும் அறிவை தந்து ஆசீர்வதித்து வரீங்க. தொடர்ந்து இன்னும் ஆண்டவரே வெங்கல தாழ்பாடுகளை உடைத்து புதையல்களை தருவேன்னு சொன்ன ஆண்டவர் அப்படியாக அவருக்கு புதையல்களை தாங்கப்பா. அவர் மூலமா நாங்கள் தெரிந்து கொள்ளட்டு நல்ல சோபலத்தை தாங்கப்பா. சகோதரிக்கு நல்ல சோபத்தாங்க, பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சோபலத்தை தாங்கப்பா. இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களுடைய கிருபை இறங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ கஷ்டப்பாடுகள் மத்தியில் நாங்கள் வந்திருக்கோம் ராஜா. ஆண்டவரே யோசேப்பை போல பாடுகள் மத்தியில் வந்திருக்கோம். அப்ப எல்லாம் ஆண்டவரே நாங்கள் உண்மை வெறுத்து விடாதபடி கர்த்தர் எங்களை காத்து கொண்டீங்க. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்துல தான் அதுக்கு செஞ்சிருக்கான்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதற்கு காத்திருக்கக்கூடிய தன்மையை நீங்க தந்தபடியா நன்றி சுவாமி. இவ்வளவு காலங்கள் ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் போதித்த சகோதரருக்கு மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். கலந்து ஒவ்வொருவருக்காக நன்றி. அடியனையும் கூட இதில் கலந்து கொள்ளவும் அநேகருக்கு இதை குறித்து நாங்கள் எடுத்து பேசவும் தெளிவாக ஆண்டவரே ஒரு ரொம்ப அற்புதமான காரியங்களாக இதில் ஆச்சரியத்தோடு உண்மையான ஈடுபாடோடு கலந்து கொள்ளவும் எப்பொழுது அதை கேட்டு நாங்கள் பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை இருக்கட்டும். இன்னும் வரக்கூடிய காலங்களில் என் யாத்திராமத்தை படிக்கும்போது அதற்காக நாங்கள் தயார் செய்து கொள்ளவும் ஆண்டவர் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ளவும் ஆண்டு உமக்கு உகந்த பாத்திரங்களாக ஆண்டவரே கோயவன் கையில் இருந்த களிமண்ணை போல் உம்மோட கையில் ஆண்டவர் இருக்க களிமண்களாக நாங்கள் மாற வணையக்கூடிய விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எங்களுக்கு தர வேண்டுமா செபிக்கிறோம். எங்களுக்குள்ள துர்சிந்தனைகள் ஆலோசனை எல்லாம் மாறி போகட்டும், சுயம் மறைந்து போகட்டும். கர்த்தருக்கு உண்டான பாத்திரங்களாக மாறவும் உமக்காக ஆண்டவரை பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக உமக்காக வாழக்கூடிய உமக்காக ஆண்டவரே மற்றவங்களை உடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற கர்த்தர் உதவி செய்ய போறோம். எங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை இந்த யோசேப்பு பாடம் தந்திருக்கிற என்பதை விசுவாசிக்கிறோம். நன்றி செலுத்துறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வாதங்க பலப்படுத்த காத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மறுபடி அடுத்த ஜூம் மீட்டிங்ல சந்திப்போம். தொடர்ந்து அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க. அடுத்த மீட்டிங் வந்து அடுத்த வாரம் இல்லை, அதுக்கு அடுத்த வாரத்தில் இருக்கும். இத்தனை நாள் என்னோடு இருந்து உதவி செய்த எல்லாருக்கும் நன்றி. சாம்க்கு, எலிசபெத்துக்கு மறுபடியும் நம்ம சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட். God bless you. God bless you. Thank you. Good night. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். ஓகே.